தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் அமைப்பான நடவின் அன்பான வணக்கம். நான் மேகலா ராமமூர்த்தி, நடவு அமைப்பின் இணை இயக்குனர், ஒருங்கிணைப்பாளர். எழுத்தாளர்களால் எழுத்தாளர்களுக்காக எழுத்தாளர்களின் வளர்ச்சியையும் ஒருங்கிணைப்பையும் கருத்தில் கொண்டு ஜனவரி 2025 அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட பன்னாட்டு இலக்கிய அமைப்புதான் இந்த நடவு, நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன். நடவின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமத்தின், அதாவது த இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் என்பதன் முதன்மை ஆலோசகர் பேராசிரியர் மருத்துவர் செம்மல் அவர்களை நேர்காணல் செய்ய உள்ளோம். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாதில் அமைந்துள்ள ஷாக்ரா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வித்துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் மருத்துவர் செம்மல் அவர்கள். வாழ்வதற்கு பொருள் வேண்டி மருத்துவ பணி செய்தாலும் வாழ்க்கையை பொருள் உள்ளதாக்கும் வகையில் பல்வேறு தமிழ் பணிகளை முன்னெடுத்து ஆற்றி வரும் இவர் அறிவியல் தமிழ் தந்தை என போற்றப்படும் காலம் சென்ற மணவை முஸ்தபா அவர்களின் திருமகனார் ஆவார். ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் எனும் அமைப்பை நிறுவி அதன் வழியே பல்வேறு அருந்தமிழ் பணிகளை ஆற்றி வரும் இவர் உலகை நெருங்கி வரும் எரிகல், உள்ளாரும் ஆராதே, நிறைவான இன்பம், தமிழ் பெருநூல், பீடியாட்ரிக் மெடிக்கல் டிக்ஷனரி இன் தமிழ், MBBS இன் தமிழ் உள்ளிட்ட 12 நூல்களை மருத்துவம், தமிழ், வானியல் சார்ந்து படைத்துள்ளார். உளவியலிலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். சோ இன் ஷார்ட் சொல்வதென்றால் he is a polymath. மருத்துவர் செம்மல் அவர்களின் பல்துறை பணிகளை இனி அவருடைய வாய்மொழியாகவே நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். என்னோடு இணைந்து செம்மல் ஐயாவை நேர்காணல் செய்ய இருப்பவர் திருமிகு பச்சையம்மாள் அவர்கள். புதுச்சேரியில் வசிக்கும் இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராகவும், முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலராகவும், புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலராகவும், புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தில் கல்வி பிரிவின் ஆலோசகராகவும் பொறுப்பு வகிப்பவர். புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய பகுதி நேர செய்தி வாசிப்பாளராக 22 ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவம் உடையவர். வாசிப்பை நேசிப்பவர். இனி நம்முடைய சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் நேரம் இது. வணக்கம் செம்மலையா, எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நேர்காணலுக்கு இசைந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. மிக்க நன்றி. சொல்லுங்கம்மா. உங்களிடம் முதல் வினாவை தொடுக்க வருகிறார் நம்முடைய பச்சையம்மாள். வாங்க கேளுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்க அப்பா உலகம் அறிந்த ஒருவர், மாமனிதர். அதே மாதிரி நீங்களுமே அவருடைய வழியில நீங்க இன்னும் ரொம்ப சிறப்பா தமிழுக்கும் மருத்துவத்திற்கும் சிறப்பான முறையில தொண்டாற்றி கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில மருத்துவம் அப்படிங்கிறதோட நிக்காம இந்த அறிவியலை உலகம் முழுக்க உள்ள நம்முடைய தமிழ் மக்களிடம் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நீங்க இன்னைக்கு எல்லாரும் அறிவியல் மன்றம்னு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க வித்தியாசமா ₹1 அறிவியல் மன்றம் அப்படின்னு அந்த பேரே நம்மள கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கு. அதனால நாங்க என்ன முதல்ல நாங்க அந்த அது என்ன ₹1 அறிவியல் மன்றம் அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க விளக்கணும். மிக சிறப்பு. முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை நேர்காணல் செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 2017 இந்த நவம்பர் 22ஆம் தேதி இந்த ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. 2010 இருந்து ஒரு 7 வருஷம் ரொம்ப ஆழமாக சிந்தித்து தமிழ் சமூகம் எப்படி இயங்குகிறதுன்னு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடி பண்ணுங்க. எப்படி ஸ்டடி பண்ணா பல நிகழ்வுகளுக்கு போயிட்டு வந்தேன். பிரான்ஸ்ல ஒரு 9 முறை டிராவல் பண்ணியிருக்கேன். கனடாக்கு ஒரு 3 முறை. உங்க ஊருக்கு தான், அமெரிக்காவுக்கு தான் வரல. மற்றபடி எல்லா நாட்டுக்கும், சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் எல்லா இடங்கள்லையும் போயிட்டு வந்த போது ஒரு பெரிய உண்மை என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, உலகம் முழுவதும் 110 நாடுகளில் 13 கோடி தமிழர்கள் தமிழ் உள்ளத்தோடு வாழ்கிறார்கள்.
எல்லா நாட்டிலையுமே வந்து தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள் ரொம்ப அழகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா உலகம் முழுவதுமாக சேர்ந்து ஒரு தமிழ் அமைப்பு ஏன் இல்ல அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப நீங்க உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா ஹோல் வேர்ல்டுக்கும் சேர்த்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் ஐயா கேக்கல, மியூட்ல இருக்கு. கொஞ்சம் இடையூறுக்கு மன்னிக்கணும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முருகும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் எல்லாரையும் அட்மிட் பண்ண முடியுமா? சாரி. மேகலா, நீங்க தான் அட்மிட் பண்ணணும். மேகலா அது ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட வீடியோ ஸ்ட்ரக் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். எதனாலன்னு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேனே, வரவங்க எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்பதான் நானே மேனேஜ் டு ஜாயின்மா. நானும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க முருகு. ஓகேங்க. தெரியல, அது ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, யா கண்டினியூ பண்ணுங்க. பண்ணுங்க, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஐயா உங்களோடது மியூட்ல இருக்கு ஐயா, நீங்க மியூட் எடுங்க. நம்ம செம்மல் ஐயாவுக்கு மியூட்ல இருக்கு பாருங்க. நீங்க அவரோட மியூட்டை எடுத்து விடலாம். ஓகே, சரி ஓகே. இப்படி நீங்க யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு அமைப்பு இருக்கு, யுஎன்ஓ இருக்கு, அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கிறப்போ உலகம் முழுவதும் தமிழர்களுக்குன்னு ஏன் ஒரு அமைப்பு இல்ல, ஏன் அதை உருவாக்க கூடாது? எல்லா நாட்டுல இருக்கிற தமிழர்களும் தமிழ் பற்றிய ஒரு விஷயத்துல ஏன் ஒருங்கிணைந்து ஒரு உலக அமைப்பை உருவாக்க கூடாது? இப்ப நீங்க ஃபெட்னான்னு ஒண்ணு இருக்கு உங்க ஊர்ல, ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க நட்டாவோன்னு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுல தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்துடைய நிகழ்வுகளுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அவங்க தமிழ் எழுத்தாளர்கள், அப்ப நட்டாவும் தமிழ் எழுத்தாளர்கள். அப்போ எப்படி பிரிஞ்சு 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 நாம ஏன் இருக்கிறோம்? ஒரு மொழிக்கு ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல துவங்கப்பட்டதுதான் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம். இதுல உலகத்துல யாரு வேணாலும் சேரலாம், உலகம் முழுவதும். இப்பவே எங்க கிட்ட ஒரு 10 நாடுகளை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியாவில வங்கி கணக்கு இருக்கணும். இது ஒண்ணுதான் கிரைட்டீரியா. இந்தியாவில வங்கி கணக்கே இல்லைன்ற போது அதற்கு நம்ம எப்படி நம்ம அதை கோத்ரூ பண்றதுன்னு நம்ம அதை பத்தி சிந்திக்கணும். ஆனா இந்தியாவில வங்கி கணக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு. அப்படி உருவாக்கணும்ன்ற பொழுது 3 பெரும் கேள்விகள் எழுந்தன. ஒண்ணு, உலகம் முழுவதுக்கும் ஒரு தமிழ் அமைப்புன்னு வச்சீங்கன்னா அதுக்கு தலைவர்னு ஒரு பொறுப்பு இருக்கணும். அதை எந்த நாட்டுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு பஞ்சாயத்து வரும்ல. அது நம்ம தமிழ் சமூகத்துல தலைவர் பஞ்சாயத்து எப்பயுமே நடக்கும்ல. சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், எல்லா நாட்டிலையும் நான் இதை பார்த்தேன். நான் பிரான்ஸ் போன போதும், மொரிஷியஸ் போன போதும், சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலயும் போற பொழுதும் தலைமை அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் லயபிலிட்டிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்துக்கு தலைவர் என்பவர் கிடையாது. இதுதான் முதல் பைலா, நோ தலைவர். அப்ப எப்படி முடிவுகளை எடுப்பாங்க என்றால் அதற்கு ஒரு 5 அடுக்குல உயர்மட்ட குழுவினர், ஐம்பெருங்குழு, எண்பேராயம், அகக்குழு, புறக்குழு, அறங்காவலர்கள், இப்படி ஒரு 5 லெவல்ல 5 லேயர்ஸ்ல மெம்பர்ஸை வச்சு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களுடைய ஓட்டிங் சிஸ்டமாக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பது அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கட்டமைப்பு இது. இப்போ நான் வந்து அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சீஃப் சயின்டிபிக் அட்வைசர் மட்டுமே. நான் அறங்காவலரும் கிடையாது, என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது. பலமுறை எங்க போர்டுல வந்து நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொன்ன பொழுது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓட்டிங் இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் நினைச்சதை கூட என்னால செய்ய முடியாது. அது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு தோணும் என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் சம்திங் குட் இஸ் ஹேப்பனிங், பீப்புள் ஆர் மானிட்டரிங் அஸ் அப்படின்னு. ஆக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 48 போஸ்ட் அதுல நாங்க கிரியேட் பண்ண முடியும். புறக்குழு, அகக்குழு, 1 இயர், அப்புறம் 3 இயர்ஸ், அப்புறம் 3 இயர்ஸ், அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லெவல்ஸ். எல்லாத்துக்கும் பைலாஸ் இருக்கு. எங்களுடைய மேனுவல் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல மேனுவல் இருக்கும்,
அது மாதிரி இன்ஜினியரிங்லயும் ஒரு பெரிய மெஷின் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸோட. உலகத்திலேயே தமிழ் அமைப்புக்கு ஒரு மேனுவல் வச்சிருக்கிறது நாங்க மட்டும்தான். வி ஹேவ் அ மேனுவல். ஒரு 300 பேஜஸ் டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஓட்டிங் எப்படி நடக்கணும், யாரு என்ன சொல்றாங்க, என்ன திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல என்ன செயல்பாடு இருக்கு, எல்லாவற்றையுமே அறுதியிட்டு எழுதி வச்சிருக்கோம். சோ இப்ப எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ல யாராவது புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த 300 பேஜ் டாக்குமெண்ட் அவங்களுக்கு நாங்க கொடுப்போம். படிங்க, படிச்சுட்டு இதுதான் மன்றம்னு. சோ மன்றத்துடைய சட்ட திட்டங்கள் 300 பக்கத்துல இருக்கு. சோ இதுதான் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம். உலகத்திற்கான ஒரு கட்டமைப்பு. உலகத்துல யார் வேணாலும் சேரலாம். சேர்ந்தவங்களே நாங்க முதல்ல கேட்போம். இப்ப நீங்களா இருக்கீங்க, இப்போ நட்டாவுல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, நீங்க நம்ம ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்துல மெம்பர் ஆனீங்கன்னா நாங்க உங்களை முதல்ல கேட்கிற கேள்வி, ஒரு நாளைக்கு ₹1, அதாவது $1 கிடையாது, ₹1. இப்ப நீங்க US டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு $5 போட்டீங்கன்னா 1 year வந்துடும், 365 வந்துடும் ரூபீஸ். சோ அந்த டாலர் கன்வர்ஷன் ரேட்ல அப்படி பாக்குற பொழுது நீங்க மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க உங்களையே கேட்போம், நீங்க ₹365 கொடுத்துருக்கீங்க அறிவியல் தமிழ் மன்றத்துக்கு, நாம இதை செலவு பண்ணணும், எப்படி பண்ணலாம்னு திருப்பி உங்களையே நாங்க கேட்போம். அப்படிதான் நடக்கும். எங்களுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்க பணம் ₹365 இருக்கு, அதை நம்ம எப்படி செலவு பண்ணலாம்னு. இந்த நேரத்துலதான் நம்ம தமிழ் சமூகத்துக்கு கடந்த 50 வருடங்களாக ஒரு கட்டமைப்பு, நமக்கு ஒரு பிம்பத்தை நமக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு தமிழ் நிகழ்வுனா அது ஒரு பிரம்மாண்ட தன்மையில நடக்கணும், அப்பதான் அது ஒரு நிகழ்வு. ஒரு பெரிய ஹால் புக் பண்ணணும், ஒரு 200 பேராவது மினிமம் வரணும், 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கணும், சிறப்பு விருந்தினர் இருக்கணும், கலை நிகழ்ச்சி இருக்கணும், உணவு இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் தமிழ் நிகழ்வு அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. we are not against the framework. நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், இப்படித்தான் தமிழ் வளர்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். வள்ளுவரும் வள்ளலாரும் திருமூலரும் இப்படித்தான் தமிழ் வளர்த்தார்களா? இத்தனை 15,000 ஆண்டுகளாக தமிழ் எப்படி வளர்ந்தது? ஏன் ஒரு 50 வருஷமா நம்ம இதை சுருக்குறோம்? இதனுடைய இல் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கு? ஒரு பிரம்மாண்ட தன்மையை தமிழுக்குள் கொண்டு வரும் பொழுது வருஷத்துல ஒரு நிகழ்ச்சின்னு ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ், அவ்வளவுதான். மாசத்துல 29 நாள் அவன் வேற மாதிரி வாழ்றான், ஒரே ஒரு நாள் இப்படி வாழ்றான். அந்த ஒரு நாளும் அவனுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி ஃபுல்லா கூட்டிட்டு வர்றது, எல்லாத்துலயும் அவனுடைய எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி கான்சென்ட்ரேஷன் போய் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது, நண்பர்களை சந்திச்சு உணவு சாப்பிடுறது, பிள்ளைங்களை கவனிக்கிறது, இது முடிச்சதுக்கு அப்புறமா ஷாப்பிங் போறதா, ஷாப்பிங் போயிட்டு வர்றதான்ற கேள்வி, இப்படி பல 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 நிகழ்வுகள்ல அந்த வருஷத்துல ஒரு நாளும் பாதி நாளாக விடுகிறது. சரி, உட்காந்துட்டோம், எல்லாரும் உட்காந்துட்டோம். இப்போ சிறப்பு விருந்தினர் வராரு, மிகப்பெரிய செலவு பண்ணாதானே ஹால் புக் பண்ண முடியும், சும்மா புக் பண்ண முடியும். அப்போ பெரிய செலவு பண்ணியாச்சு. இப்போ அந்த கூட்டம் வரணும். அந்த கூட்டத்துல காத்திரமான தமிழை ஒரு 100 தமிழர்களை நீங்கள் அமர வைத்தீர்கள் என்றால், காத்திரமான தமிழ், அதாவது பியூர் தமிழை 90% மக்களுக்கு அது ஒரு ஏற்புடையதா இருக்காது. ரொம்ப சீரியஸா திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொன்னார்னு ஒவ்வொரு குறளா எடுத்து 10 நிமிஷமா பேச ஆரம்பிச்சோம்னா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சோம். என்னது இது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜனரஞ்சகம் தேவைப்படுகிறது, ஒரு சிரிப்பு தேவைப்படுகிறது, ஒரு நகைச்சுவை தேவைப்படுகிறது. இதுதான் அந்த கிரௌட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக. இது they are forced. The organizers are not willing it, but they have to do this to maintain the system. So இதுக்குள்ளதான் இந்த ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் கம்ப்ளீட்டா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மாத்துறோம். 7 வருஷமா நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம். 6 லட்சத்திற்கு 6.5 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு எங்களுடைய அக்கௌண்ட்ஸ். 6.5 லட்சத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம். அதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. 6.5 லட்சத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம். ஒரு நாள் கூட நாங்க மீட்டிங் போட்டது கிடையாது இன் பிசிக்கல் ஃபார்ம். எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்கும். உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அந்த டைமை சொல்லிடுவோம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் நேரா வருவாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குன்னு ஜெனரல் பாடி மீட்டிங்கே ஒரு 1/2 hourல முடிச்சுட்டோம். ஸோ நோ பிசிக்கல் மீட்டிங். சரி, அந்த ஆய்வு பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகள் இருந்தா அங்கேயும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதாவது பொன்னாடைகள் தடை செய்யப்பட்டிருக்கு. அபிஷியலி we have banned பொன்னாடைகள். பொன்னாடை கிடையாது, யாரா வந்தாலும் பொன்னாடை கிடையாது. அதே மாதிரி கவிதை பாடுவது, புகழ் பாடுவது, நோ, எதையுமே நம்ம அலோவ் பண்றது கிடையாது. சோ மக்கள் எல்லாரும் வருவாங்க. அவங்க எந்த பர்பஸ்க்காக வந்தாங்களோ, இப்ப திருக்குறள் மெய்நிகர் உரை நடக்குதுன்னா 1/2 hour நடக்கும். நேரா சிறப்பு விருந்தினர் வருவாரு, ஜூம்ல பேசுவாரு, பேசி முடிச்சுட்டு 30 minutes நிகழ்ச்சி will be over. சம்டைம்ஸ் கருத்து சொல்றதுக்கு வேணா ஒரு 15 minutes 20 minutes போகும்.
மற்றபடி தட் event will be over. நாங்க தமிழ் நுண் பயிலரங்கம் 20 நிமிடங்கள் மட்டுமே நடக்கும். 20 நிமிடங்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சி. ஒருத்தவங்க வருவாங்க, 6 பேரை சுத்தி உட்கார வைப்பாங்க, தங்களுடைய கருத்தை அந்த 6 பேருக்கும் சொல்லுவாங்க. இது நடந்ததுக்கு ப்ரூஃபா வந்து ஒரு போட்டோகிராபிக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதோட பிரிஞ்சிருவாங்க. 20 மினிட்ஸ்ல event is over. அதே மாதிரி தமிழ் நுண் தேர்வுகள் நாங்க வச்சிருக்கோம். அந்த தேர்வுகள் எப்படின்னா, அதே மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க, 10 நிமிஷம் எக்ஸாம் எழுதுவாங்க, 11வது நிமிஷம் எக்ஸாம் will be over. சோ தமிழ் நுண் பயிலரங்கம், தமிழ் நுண் தேர்வுகள், தமிழ் நுண் மெய்நிகர் உரைகள், இப்படி எல்லாமே நுண் 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 நானோ அப்படின்ற கான்செப்ட். அததான் நாங்க கேட்க விரும்பினோம். நாங்க அததான் உங்களை அடுத்ததா கேட்க விரும்பினோம். நீங்களே அதை சொல்லிட்டீங்க. எல்லாத்துலயுமே வந்து நுண் ஆய்வு இருக்கை, நுண் மெய்நிகர் பள்ளி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கீங்களே. அந்த நானோ தான் இப்ப ஒரு காமன் ஃப்ரேஸ் இல்லையா? நானோ டெக்னாலஜி எல்லாத்துலயுமே அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவல் நம்ம போயிட்டு இருக்கோம். அதை நீங்க தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்னங்கய்யா? ஓகே, இப்ப நாம வந்து ஒரு ஆய்வு இருக்கை, இப்ப அப்பாவுடைய பேர்ல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு மனைவி முஸ்தபா பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய சொந்த பணத்துல ஒரு ஆய்வு இருக்கையை உருவாக்கணும்னு கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா I came to India. I was searching various institutes where I can initiate the chair in the name of my father. ஸோ ஒரு 10 lakhs கார்பஸ் ஃபண்டோட. ஸோ அப்போ எனக்கு ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் நீங்க ஒரு சேர் உருவாக்கலான்னு. when I was about to start the chair, சேரை உருவாக்குற சமயத்துல சில அறிஞர்கள், அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணி, I was in summer vacation in India at the time. ஸோ எனக்கு ஒரு 2 months டைம் கிடைச்சது. அவங்கள கான்டாக்ட் பண்ணி இருக்கைகள் எப்படி இயங்குகிறது, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு கேட்கிற பொழுது பெயர் சொல்ல முடியாது பப்ளிக் டொமைன்ல. அவர்கள் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு சொல், the way the chairs are operating is not satisfactory, Sammal. சரியாக அவை இயங்குவதில்லை. அதுல நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சோ இங்க நான் எந்த சேரையும் குற்றம் சொல்றதுக்காக வரல. வாட் ஐ தாட் இஸ், ஓகே, என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு I started to work out it. சோ என்ன பண்ணேன், ஒவ்வொரு அறிஞரா பேசி அவங்க கிட்ட ஒரு 1/2 hour பேசி கொடுக்குறப்போ, எதனால சேர்ஸ் நாட் ஃபங்க்ஷனல், சேர்ஸ் ஆர் நாட் குட் ஆப்ஷன் ஏன் சொல்றீங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு நான் போட்டுட்டே வரும்போது எனக்கு ஒரு 12 to 15 reasons why there is a problem in the current functioning of the research chairs in Tamil. ஒரு 15 reasons. But this meeting is not for that reason, so I cannot elaborate into the details of it. அந்த 15 ரீசன்ஸையும் ஒரு டேப்லர் காலம், ஒரு காலேஜ் வாத்தியார், பேசிக்கலி மெடிக்கல் காலேஜ் வாத்தியார். ஸோ எதையுமே வந்து ஒரு அப்ரோச்ல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாக்குற ஒரு கேரக்டர். ஸோ ஒரு 15ஐயும் வந்து காலம் 7 போட்டேன். இந்த 15ஐயும் நல்லிஃபை பண்ணி, அனுவல் பண்ணி, எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போகலான்னு காலம் B நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. இன்னைக்கு இயங்குகின்ற சேர்கள், இந்த ஆய்வு இருக்கைகள் வந்து ஒரு பிரம்மாண்ட தன்மை இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம் ஃபார் தமிழ் அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. நான் ரொம்ப கிறிஸ்பா போடுறேன். தமிழுக்கு எது சிறப்புன்னு நாம நினைக்கிறோமோ அந்த பிரம்மாண்ட தன்மை, அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஐ எம் நாட் டோட்டலி அகெயின்ஸ்ட் இட். பட் இந்த பிரம்மாண்ட தன்மையே ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அதனுடைய ஒரு ஓவர் வெயிட்டா ஃபார்ம் பண்ணி அதை கிரம்பிள் பண்றதை உணர முடிந்தது. ஒரு சேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 லட்சம், 30 லட்சம், 1 கோடி, 6 கோடி, 5 கோடிக்கு ஒரு சேரை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்ட தன்மை இருக்கு, அதுல நோ செகண்ட் ஒப்பீனியன். பட் பிக் அனிமல் cannot make multiple movements. பயாலஜிக்கலா பாத்துருவோம், ஒரு யானையோ ஒரு ஹிப்போபொட்டாமஸோ ஒரு மாபெரும் ஒரு மிருகமோ அதிகமான இயக்கங்களை அசைவு பண்ணாது, பொறுமையாதான் அசையும். ஏன்னா அதனுடைய கேரக்டர் அது. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு எலியை விட்டா என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. Why not we make something? ஏன்னா இன்னைக்கு மெடிசன்ல வந்து பெரிய 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 சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த நானோ ரோபோட்டிக் சர்ஜரின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இன்னும் வரப்போகுது, இன்னும் ஒரு 10 yearsல வந்துடும். ஒரு ஐவி ட்ரிப் மூலமா உங்களுக்கு ஒரு பாட்டில்ல இருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்க பிளட்ல அனுப்பிச்சிருவாங்க. அது நேரா போய் உங்களுடைய ஹார்ட்ல எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அதெல்லாம் அதுவே வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படியே சுரண்டி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வந்துடும். கரெக்டா அதுக்கு போகவும் தெரியும், வரவும் தெரியும். இன்னைக்கு நமக்கு இருக்க தொழில்நுட்பத்துல நான் சொல்றதை உங்களால விஷுவலைஸ் பண்ணவும் முடியும். So, இன்னும் ஒரு 10 yearsல robotic surgery will not be done by human doctors. It will be done by nano particles. So they will do the surgery. So இப்படி எல்லாமே சிறிதால ஒரு பெரிய எஃபெக்ட் வரும்போது இந்த டெக்னாலஜியை ஏன் தமிழுக்கு கொண்டு வரக்கூடாது? Why not we imbibe the nano technology into Tamil? என்னங்க, ஒரு மொழிக்குள்ள எப்படிங்க நானோ டெக்னாலஜி வர முடியும்? வந்துச்சு. அதுதான் நாங்க உருவாக்குன மெய்நிகர் நுண் தமிழ் இருக்கை. சோ இப்ப நீங்க திருப்பி இதுல வந்து பேசிக்கா இதுக்கு ஆபீஸே கிடையாது, விர்ச்சுவலா தான் நாங்க ஒர்க் பண்றோம். சோ எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேபிள் சேர் வாங்குற செலவு எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ முதல்ல நான் என்ன பண்ணேன், இந்த சேர்களுடைய விலை என்னன்னு கேட்டேன். தமிழ்நாட்டுல 2 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு எல்லாம் சேர்ஸ் இருக்கு.
5 லட்சம் ரூபாய் நீங்க கொண்டு போய் இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்லையோ உங்க ஆசிரியர் பெயர்லையோ ஒரு சேரை உருவாக்குவாங்க. இப்போ 5 lakhs இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ நாங்க என்ன நினைச்சோம், we will நானோன்னு சொல்றப்போ ஒரு மந்த்துக்கு 150 ரூபா மட்டும் ஜெனரேட் பண்றது, இந்தியன் மணில தான் நான் பேசுறேன், 150 ரூபாவை ஜெனரேட் பண்றதுக்கு என்ன மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா? இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். NRI இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தானே, நம்ம நிறைய சம்பாதிப்போம், அந்த பணத்தை என்ன பண்ணலாம்னு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனான்ஸ் ஆட்டுங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கிற போது அவங்க சொன்னாங்க 150 ரூபா உங்களுக்கு வரணும்னா ஒரு 30,000 33,000 வரைக்கும் அந்த 7.2% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இருக்கப்போ ஒரு 33,000 வரும். சரி, ஒரு ரவுண்ட் அப்பா 35,000 இவ்வளவுதான் ஒரு சேர். அப்ப 5 லட்சம் 2 லட்சத்துக்கு நடுவுல வெறும் 35,000 ரூபாய். சரி, இந்த சேரை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு பிக்சட் டெபாசிட்டல் உருவாக்குறோம், அதுல இருந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த ஒரு 200 வருது இன்னைக்கு லெவல்ல, இந்தியாவுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு 200 ரூபாய் வருதுன்னா 150 ரூபாய்க்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு மிச்சம் 50 ரூபாய் அந்த சேருக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடும். இது எல்லாமே எப்படி பாசிபிள்னா எங்களுடைய தமிழ் அமைப்பு முழுக்க we work on internet and work on computers. This is the most important thing. நானா இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய உயர்மட்ட குழுவுல யாரா இருந்தாலும் சரி, no paper, no pencil. We will completely do things, everything online using Excel sheet, PowerPoints and Google Meets. அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஒரு விர்ச்சுவலாகவும் ஒரு டெக்னாலஜி பேஸ்லயும் வருது. ஸோ எக்ஸல் ஷீட்ல நாங்க அதை ஃபீட் பண்ணிடுவோம். ஃபீட் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு சேரை நான் உருவாக்குறேன், அந்த சேர் இந்த மாசம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அது ஒரு நானோ ஈவெண்டா இருக்கும், அதுக்கு 150 ரூபாய் ரெனிமரேஷன் கொடுப்போம். என்னங்க 150 ரூபாய் ரெனிமரேஷன் தான், நல்ல பேச்சாளர்கள் வேணான்ட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க 150 ரூபாய் வேணாம்பாங்க. மாணவர்கள் பேச்சாளரா வரும்போது அவனுக்கு அது ஒரு பெரிய பணம். ஏன்னா மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 150 ரூபாய்க்கு ஒரு ஒர்க் ஷாப்னு சொல்லும் போது நிறைய பேர் சிரிச்சாங்க என்ன பார்த்து. என்ன டாக்டர் பேசுறீங்க, 150 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு 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 ஆளுமை வந்து ஒரு பயிலரங்கம் நடத்துவாங்களா, ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவாங்களா? என்ன பேசுறீங்க? ஒர்க் ஷாப்ஸ்னா 100 பேரை உட்கார வச்சு அது ஒரு 8 hours ஈவெண்டா இருக்கணும், அதுக்கு ஒரு 50,000 1 lakh செலவாகும், திருப்பி இதே பிரம்மாண்டத்தை ஒண்ணு வேணாம். 150 ரூபாய்க்கு ஒரு நிகழ்ச்சி, அது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட். 7 பேர் வராங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் அலவன்ஸ். இந்தியாவில் நான் பேசுறேன், திருச்சி மதுரையில நான் பேசுறேன் ரேட்டு. ஒருத்தருக்கு வந்து ஒரு கப்பு டீயும் ஒரு பட்டர் பிஸ்கட் ஒரு போண்டானா 20 ரூபா ஆகும். ஸோ 6 பேருக்கு 20னா 120. அந்த மெயினா வந்து பேசுறவருக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் பர்சனுக்கு ஒரு போண்டா எக்ஸ்ட்ரா 130 ரூபா. இதான் ரிசோர்ஸ் அலவன்ஸ் சொல்லி, ரெஃப்ரெஷ்மெண்ட் அலவன்ஸ் சொல்லி தான் கொடுப்போம். பேரே அப்படிதான் இருக்கும். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் ஏதோ நீங்க ஒரு ஆய்வு இருக்கைன்னு சொல்றீங்க, ஏதோ நுண் பயிலரங்கம்ன்றீங்க, என்ன சொல்லுங்க டீடைல்ஸ்ன்றப்போ இதுக்கு வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு 150 ரூபான்னு சொல்லும் போது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் போனை கட் பண்ணிருக்காங்க. ஏதோ பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, 150 ரூபான்னு சொல்றானே, இதெல்லாம் ஒரு தொகையா? நாங்க 10,000 20,000 2 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு, நீங்க என்ன 150 ரூபாய் சொல்றீங்கன்னு சொல்லும் போது இதை என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு ஆளுமையா வர்றாங்க, நீங்க ரேட்டை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்களும் சொல்றீங்க, நீங்க சொன்ன உடனே அவங்க போயிடுறாங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? I'm just filtering people. Let them go. That is our attitude. இப்படி வரும்போது நல்ல நான் சொல்றேன், இந்த திட்டத்தை நாங்க போட்ட உடனே ரொம்ப நாளைக்கு பண்றதுக்கு ஆளே கிடைக்கல, யாருமே வரல. அப்போ திண்டுக்கல்ல வந்து துரைபாண்டி ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவர்கிட்ட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அண்ணா இந்த மாதிரி தமிழ்ல ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்களேன்றப்ப அவர் சொன்னாரு, இப்ப என்னடா வாடா படம் தான் கூப்பிடுவாரு, என்னடா இப்ப வேணும் உனக்கு? ஒரு நுண் பயிலரங்கம் தானே பண்ணணும், ஓசிஆர்ல ஒரு நுண் பயிலரங்கத்தை நான் பக்கத்துல ஒரு டீ கடையில போய் பண்றேன் அப்படின்ட்டு டீ கடையில பண்ணாங்க. முதல்ல கடையில அதை பண்ணி 6 பேர் டீ குடிக்க வந்தவங்களை உட்கார வச்சு அவர் ஓசிஆரை பத்தி சொல்லி கொடுத்து எனக்கு வந்து முதல் நிகழ்ச்சிக்கு ரிப்போர்ட் அனுப்புனார் ஒரு பேப்பர்ல இது பண்ணி. அப்பொழுது துவங்கியது இந்த பயணம். You will not believe what has happened in the last 3 years. 640 events were conducted. 640 ஈவெண்ட் நடந்துருச்சு. எங்க நடந்திருக்கு? பள்ளிகள், கல்லூரிகள்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வீடுகள்ல. நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, நீங்க நேரம் என்ன பண்ணுங்க, ஒரு 5 பிள்ளைங்களை உட்கார வச்சு நீங்க வந்து ஒரு நுண் பயிலரங்கம் பண்ணுங்கன்னு. குறிப்பா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சேலத்துல இருந்து ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். உங்க மன்றத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுதான் புரியல, நுண் பயிலரங்கம் 150 ரூபான்றீங்களே, எப்படி டாக்டர் உங்களுக்கு ஆள் கிடைக்கிறாங்களா அப்படின்னாங்க. யாரும் இல்லம்மா அப்படின்னா. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா,
நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க. ஏன்னா இந்த தமிழ் வந்து நீங்க ஏதோ முட்டி மோதி ஏதோ பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க என்ன பாவமா இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னாங்க. சரிம்மா, நீ என்ன பண்ற, உன்னுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, நைட்டு தான் வருவாரு, எனக்கு வீட்டுல 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களை நான் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, மணி என்ன அப்படின்னு. மணி ஒரு 5 மணி அப்படின்னு. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடுன்னு கேட்டேன். அண்ணா அவங்க அந்த ஒரு உறவோட பேசுறப்போ அவங்க ரொம்ப, அண்ணா இன்னைக்கு நைட் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, தோசை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், சட்னி வச்சு அப்படின்னாங்க. நீ ஏன் சாம்பார் வச்சு சாப்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு. என்ன பண்ணணும், அதுக்கு அவரு தானே வாங்கிட்டு வரணும், பணம் அவருக்கு தானே கொடுப்பாரு, ரொம்ப சாதாரண ஃபேமிலி. அப்ப நான் சொன்னேன், டோன்ட் வரி, உங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 6 பேரை உட்கார வச்சு திருக்குறள் சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்புன்னு அவனுக்கு 150 ரூபா அனுப்புறாங்க. On the spot, she immediately made all the 6 people sit and திருக்குறள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை சொல்லி கொடுத்து எனக்கு போட்டோகிராபிக் எவிடன்ஸ் அனுப்புனாங்க. இமிடியட்லி ஜிபே மூலமா we paid 150 rupees. நேரா கடைக்கு போனாங்க, 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதம் பண்ணி, நான் சொன்னேன் நைட்டு நீ சாம்பார் சாதம் பண்ணி அந்த போட்டோ எனக்கு அனுப்புன்னு. அதுக்கப்புறமா அவங்க சாம்பார் சாதம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, திடீர்னு சாம்பார் சாதம் பண்ணும் போது நீ என்னமா அப்படின்னாலும், நான் வந்து இன்னைக்கு தமிழ் பண்ணி செஞ்சேன், எனக்கு 150 ரூபா கொடுத்தாங்க, அதுல நான் இன்னைக்கு பண்ணேன்றப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமா அவரே எனக்கு கால்ல வந்தாரு, யாருப்பா நீங்க எல்லாம், எப்படி எங்க இருந்தா வருவீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு. சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கூட பண்ண முடியும் அப்படின்னு. யார் வேணாலும் பண்ணலாம். அப்புறம் ஐயா, medical எனக்கு college- இல்ல எனக்கு இதுலதான் இப்ப அறிவியல் மன்றத்துல வந்து நீங்க தமிழ் பணியும் சேர்த்தே வந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா எல்லாமே நாங்க சயின்டிபிக்கா மாத்திருக்கோம். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம சுதர்சன் மீனாட்சி ஐயாவை வந்து நான் இங்க ரொம்ப நன்றி கூறணும். He was one of the board of directors and இங்க 1 ரூபாய் மன்றத்தை முழுசா எனக்கு அப்புறமா எங்க இதுல ரொம்ப ஆர்வமா புரிந்து கொண்டவர் அவர். சோ சுதர்சன் மீனாட்சி சார் என்ன பண்ணாரு, கனடால இருந்து ஒரு ஆய்வு இருக்கையை உருவாக்குவதற்கு, திருப்பாவையில ஒரு ஆய்வு இருக்கை உருவாக்குவதற்கு ஏற்பாடு பண்ணாரு. அப்போ ஐயா டாக்டர் லக்ஷ்மணன் ஐயா பேர்ல ஒரு ஆய்வு இருக்கை திருப்பாவையில இருக்கு. இப்பதான் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். சாம்பார் கதையில இருந்து ஒரு சீரியஸான விஷயத்துக்கு நம்ம போவோம். திருப்பாவையில 35,000 ரூபாய் செலவுல ஒரு ஆய்வு இருக்கையை உருவாக்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னா, அதுல இருக்கிறது ஒரு 30+ பாடல்கள் தான். ஒவ்வொரு மாசமும் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. பேராசிரியர் வேலம்மாள் அம்மா அவர்கள் தென்காசியில இருந்து அந்த சேருக்கான ஆர்கிடெக்டா இருந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ரிசியேஷன்ஸ் டு ஹர். இப்போ அந்த சேரை ஃபுல்லா நம்ம கொடுத்துருவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேரை கொடுத்துருவோம், நீங்க பாத்துக்கங்கன்னு கொடுத்துருவோம், ஏன்னா எல்லாத்தையும் ஒருத்தரால இது பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா 30 பாடலையும் சுத்தி வந்துட்டாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் ஆனதுல இப்ப என்கிட்ட அவங்க கேக்குறாங்க, 30 பாடல் முடிஞ்சிருச்சு திருப்பாவையில, ஒரு பாடலா ஒரு மாசமா அப்படியே நுணுக்கமா ஆய்வாளரை வச்சு ஆய்வு பண்ணி 30 ஆய்வுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னாங்க, ஆஸ் பர் பைலா மறுபடியும் அதே திருப்பாவையை ஆய்வு செய்யுங்கள். அப்ப இப்ப என்ன பண்ணலாம், இப்போ நீங்க முன்னாடி அறிஞர்களை வச்சு பண்ணீங்கல்ல, இப்போ PhD படிக்கிற மாணவர்களை வச்சு பண்ணுங்க, ஒரு 2 years இதுல போடட்டும். சோ இப்படி ஒவ்வொரு டைரக்ஷன்ல, அதாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாட் வி ஹவ் டன் இஸ், இப்போ ஒரு டைரக்ஷன்ல போய் அந்த இலக்கியத்தை முடிச்சுட்டு திருப்பி அந்த இலக்கியத்துக்குள்ள அந்த சேர் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ நாங்க இப்போ இன்னைக்கு லெவல்ல 53 ஆய்வு இருக்கைகள் இருக்கின்றது. 53 ஆய்வு இருக்கைகள், அதுல ஒரு 20 ஆய்வு இருக்கைகள் வந்து கம்ப்ளீட் மெடிக்கல் ஆய்வு இருக்கைகள், மற்றதெல்லாம் திருக்குறள்ல 2 ஆய்வு இருக்க, திருமூலர் திருமந்திரத்துல, இப்படி ஒவ்வொரு ஆய்வு இருக்கையா இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது 53 ஆய்வு இருக்கைகள், more than 12 lakhs கார்பஸ் பண்ணிருக்க, 35,000 into ஒன்று போட்டுக்கோங்க. இந்த 52ல சில ஆய்வு இருக்கைகள் 1,800 ரூபாய்க்கு இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, நாங்க எளிமையானவர்களை எப்பயுமே நாங்க பீலிட்டில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறவங்க 1 ரூபாய் மன்றம். சில பேர் என்கிட்ட 35,000 ரூபாய் இல்ல சார், நான் என்ன பண்ணுவேன்னு, 1,800 ரூபாய் 1,800 1 இயருக்கு ஒரு சேரை கிரியேட் பண்ணுவோம். We just revolutionized the entire concept of research chairs. So அப்ப அவங்க பண்ற சேர் 12 monthsல போயிடும், மத்ததெல்லாம் FDல வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 53 சேர் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாசமும் 53 நிகழ்ச்சி நடக்குது. 53 events in 30 days. அப்ப ஒரு நாளைக்கு 2 events will be happening. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். பிளஸ் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த சேர் காலியா இருக்கணும் இல்லையா, உள்ள இருக்கிற 35,000. That is the real game. எல்லா சேருமே 200 rupees ஒவ்வொரு மாசமும் வரும்போது 150 ரூபாய் செலவாயிருச்சு, 50 ரூபாய் திரும்பி வருதுன்றப்போ 600 ரூபாய் மந்தி ஒரு வாட்டி ரினியூ ஆகுறப்போ the chair's value will be 35,600 rupees.
இப்போ பேச வர்றவங்க எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா 200 rupees will go back. ஏன்னா we manage everything by Excel sheets. So what happens is the Tamil Nano Research Chair project has 53 chairs, which is making 53 events, and the value of each chair is growing, and we say the chair is refundable. Whole world la Tamil எந்த தமிழ் அமைப்பும் யோசிக்காததை நாங்க வச்சிருக்கோம். எப்படின்னா நீங்க ஒரு தமிழ் அமைப்புக்கு பணம் கொடுக்குறீங்க, திருப்பி வாங்க முடியுமா? நீங்க ஒரு 35,000 ஒரு சேரை உருவாக்குறீங்க, திருப்பி எனக்கு வேணாம் சார் அந்த சேர் எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குற கான்செப்ட் எங்கேயாவது இருக்கா? செலவாயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க. What we do is when you are giving a chair, making a chair, we will ask a nominee. உங்களை கேட்போம், உங்க நாமினி எதுக்கு சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, எதுக்கு நாமினி கேக்குறீங்க? நான் சாதாரணமாவே 50,000 1 லட்சம் கொடுப்பேன் திருக்குறளுக்கு, நீங்க ஒரு 35,000 ரூபாய் கேக்குறீங்க, அதுக்கு எதுக்கு நாமினி கேக்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை டாக்டர், நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னாரு. அப்ப நான் உட்கார வச்சு அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கொடுக்குற 35,000 ஒரு சேரை கிரியேட் பண்ணுவோம். இந்த சேர்ல ஒவ்வொரு மாசமும் நிகழ்ச்சி நடக்கும். சேர் வில் க்ரோ. 5 வருஷம் கழிச்சு இதனுடைய வேல்யூ 40,000 இருக்கும், 42,000 இருக்கும், 50,000 இருக்கும், சொல்ல முடியாது. when all the speakers are not taking the money, it will grow. இப்போ 10 வருஷம் கழிச்சு உங்க பையன் வந்து எங்க அப்பா அந்த காலத்துல கொடுத்தாரே ஒரு சேர், அதை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டா நாங்க கொடுத்துருவோம். we will give back. எந்த ஒரு தமிழ் அமைப்பிலையும் அல்லது ஆய்வு இருக்கைகள் வைக்கிற எந்த இடத்துலயுமே திருப்பி போய் கேட்டா கொடுக்கிற பைலாஸே கிடையாது. we have that bylaws. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா we have made a banking system மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஒரு பேங்க்ல எப்படி இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒருத்தங்க 5 லட்சம் 10 லட்சம் எங்கெங்கயோ எப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒரு 35,000 ரூபாய தமிழுக்கு ஒரு எஃப்டியா போட்டீங்கன்னா ஒரு டொமைன்ல ஒரு இது வளரும். எனக்கு இப்ப 1000 இருக்கைகள் உருவாக்கணும். That's a vision. We want 1,000 chairs, 1,000 domains. இப்ப மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, ஒவ்வொன்றுக்கும் கம்யூனிட்டி மெடிசனுக்கு தனியா ஒரு சேரு, ஏவியேஷன் மெடிசனுக்கு, என்விரான்மெண்டல் மெடிசனுக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு சேரு, மெடிசனுக்கு ஒரு சேரு, சர்ஜரிக்கு ஒரு சேரு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு ஒரு சேரு, சங்க இலக்கியங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு சேரு, எப்படி எது வந்தாலும் நுணுக்கமா அந்தந்த சேர் அந்தந்த வேலையை தான் செய்யணும். நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்ல முடியாது. No grandiosity. I think I have spoken more about the chance. I'm waiting for the next question. Right. இதன் வழியா இந்த ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்துல நீங்க நூலகங்களும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 27 என்னவோ நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நாங்க அறிவியல் தமிழ் நூலகம்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த கான்செப்டை நான் முதல்ல வந்து அறிவியல் தமிழ் நூலகத்தை அறிவியல் தமிழ் மன்றம் துவங்குகிறது அப்படின்னு நான் Facebookல போட்டுட்டு நான் இந்தியாவுக்கு போனேன். அப்போ தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அதிகாரி, பேர் சொல்ல விரும்பல, அவர் என்னைய கூப்பிட்டாரு. தெரியும், அப்பாவுடைய காலத்துல இருந்து தெரியும். என்னடா Facebookல ஏதோ அறிவியல் தமிழ் நூலகம்னு சொல்லியிருக்க, நாங்க எவ்வளவு கோடியில எவ்வளவு பெரிய நூலகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க எல்லாம் நீ வந்து ஒரு அறிவியல் தமிழ் நூலகம்னு ஏதோ புதுசா சொல்றியே, நீ என்னதான் சொல்லுப்பான்னு. என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் வந்து புரியாம கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, நாங்க கேட்கிறோங்கிறப்பதான் புரியும். Otherwise it becomes very elusive. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது உங்களால பண்ண முடியாது சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன அரசு செய்ய முடியாதுன்னு சொல்றியா? ஏன் அரசால செய்ய முடியாதுன்னு? இல்ல சார் உங்களால அது பண்ணவே முடியாது, ஐ சேலஞ்ச் இட்னு. எப்படி ஏன் சொல்ற? எங்களால பண்ண முடியாததை நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு. வெரி சிம்பிள். அறிவியல் தமிழ் நூலகத்தில் திருக்குறள் இஸ் நாட் அலவுட். திருக்குறளை அறிவியல் நூலாக காட்டக்கூடிய உரைகளுக்கு அலவுட். திருக்குறள் பெர்சே இஸ் நாட் அலவுட். கதை நாட் அலவுட், கவிதை நாட் அலவுட். எந்த விதமான மயங்கி கூறலும் இயல் இசை நாடகம்ன்ற 3 இல்லாத வெறும் அறிவியல் இருக்கும் நூல்களை மட்டுமே உருவாக்குவது. இதை உங்களால செய்ய முடியுமா? நாட் பாசிபிள். ஏன்னா அப்படி பண்ணும்போது மற்றவங்க ஆத்தர்ஸ் வில் பி, அவங்களால அதை பண்ண முடியாது. எல்லாருக்கும் சேர்த்துதான் நூலகம் உருவாக்க முடியும். ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட டொமைன்ல இருக்கிற ஒரே ஒரு டொமைனுக்காக நூலகத்தை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்குனா அவ்வளவு ஃபண்டை வந்து அதுக்கு சேலஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அறிவியல் தமிழ் நூலகம் என்பது வெறும் அறிவியல் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. வேர்ல்டு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் அறிவியல் நூல்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்றாங்களோ எல்லா புக்குடைய கேட்டலாகையும் வாங்கி அவங்க கிட்ட புக்ஸ் வாங்கி அந்த புக்கை மட்டும் தான் நாங்க ப்ரொக்யூர் பண்ணுவோம். சரிங்களா? தமிழ் இலக்கியத்துல மாடர்ன் தாட்ஸ், அதுல ஒருத்தர் வந்து தமிழ் இலக்கியத்துல சைக்காலஜின்னு ஒரு புக் எழுதினாரு, அந்த புக்கு நாங்க வாங்குவோம். ஆனா வெறும் இலக்கிய புக்கு வாங்க மாட்டோம். சரி, இப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி எங்க உருவாக்குறோம்? இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். எங்களுடைய நுண் நூலகம், அதுவும் ஒரு நானோ நூலகம் தான். மொத்தமாவே அதுல ஒரு 50 புக்கு தான் இருக்கும் ஒரு நூலகத்துக்கு. எங்க உருவாக்குறோம் தெரியுமா? அநாதை இல்லத்திற்கு உள், முதியோர் இல்லத்திற்கு உள்,
மருத்துவமனைகளுக்கு உள், நாட் அலைட் வித் இட். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். 100 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு அனாதை இல்லத்திற்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரியை உருவாக்குங்க. 8 மணிக்கு மேல அந்த புள்ள போய் அதை படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க 8 மணிக்கு ஒரு அரசு ஊழியர் அதுல ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவரு கதவை மூடிட்டு ஒரு வீட்டுக்கு போயிடுவாரு. அப்போ அந்த நூலகத்தில் இவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடும் என்றால் அனாதை இல்லத்திற்கு உள்ளே எடுத்து செல் உன்னுடைய நூலகத்தை. சோ அவர் லைப்ரரியை நாங்க என்ன பண்ணுவோம், ஆர்பனேஜ் கான்டாக்ட் பண்ணி we will start a library inside you. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ல கூட நாங்க நூலகத்தை உருவாக்க முடியும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், எந்த புக்கும் இருக்காது. நாங்க சொல்ற அந்த 50 அறிவியல் நூல்கள் மட்டுமே அங்கு வைக்கப்படும். எல்லாத்தையும் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம், திருப்பி கேட்க மாட்டோம். அந்த புத்தகங்களை அவங்க பயன்படுத்தலாம். அப்ப சொல்லுவாங்க, யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றாங்கன்னு. ஒரு புக்கை திருடுறாங்கன்னா அவன் எவ்வளவு மோசமானவன் இருப்பான், திருடிட்டு போட்டு நாங்க மறுபடியும் நாங்க உங்களுக்கு புக் வாங்கி கொடுப்போம். So that how it goes like that. So இன்னைக்கு அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள்ல ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, as a டாக்டர் எனக்கே தெரியும், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறோம், ஒரு 5 நாள் அட்மிஷன் சொல்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்போம். பக்கத்துல ஒரு பைஸ்டாண்டர் இருப்பார், அவர் ரொம்ப பாவம், அவரு நோயாளிக்கே போர் அடிக்கும், அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படியே போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பார். இப்ப நாங்க எல்லாத்தையும் மாத்துறோம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆன உடனேயே ஒரு லிஸ்ட் கொண்டு வருவாங்க நர்ஸ், இதெல்லாம் இங்க இருக்கிற புக்ஸ் வேணுமா படிங்க, போறப்ப கொடுத்துட்டு போயிருங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க ரெக்கவரி போட்டுருவோம். அப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, இந்த புக்ல இருந்து கொஞ்சம் 4 புக்கு, அவர் ஹார்ட் பேஷண்டா வந்திருக்காருன்னா ஹார்ட் சம்பந்தமா ஒரு 4 புக் இருக்குதுன்னா அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் கொடுங்க நான் படிக்கிறேன், இது வரைக்கும் படிக்கல, ஹார்ட் பிளாக் எல்லாம் சொல்றாங்க, நான் படிச்சுட்டு கொஞ்சம் நல்ல உணவு முறைகளை படிச்சுக்கிறேன். உடனே ஒரு 4 புக்கு கொடுத்துருவாங்க. மருத்துவமனைகளில் நோயாளிகள் புத்தகங்களை படிப்பார்கள், போறப்ப வச்சுட்டு போயிருவாங்க. So we have made libraries in the hospitals. ரெஸ்டாரண்ட், சென்னையில நெல்சன் மாணிக்கம் ரோட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல நீங்க டீ குடிக்க போனீங்கன்னா பக்கத்துல சைட்ல வந்து வச்சிருப்பாங்க, எல்லாமே அறிவியல் புத்தகங்கள் இருக்கும். உங்களுக்கு டீ வர்ற வரைக்கும், இல்ல நீங்க யாருக்கிட்டையாவது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் தானே டீ கடையில போய் உட்காந்து குடிக்கிறீங்க, அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு புக் எடுத்து ஒரு 4 பேஜ் படிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ், அனாதை இல்லம், முதியோர்கள் ஒவ்வொன்றையும் மாறும். மெடிக்கல் புக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா வச்சிருக்கோம். எங்களுடைய அப்ரூவ்டு புக்ஸே வந்து ஒரு 400 டைட்டில்ஸ் இருக்குமா. அந்த 400 டைட்டில்ஸ்ல யாருக்கு என்ன போகணும், இப்போ சின்ன பசங்க படிக்கிற இடத்துல இருக்க பிள்ளைகளுக்கான குழந்தை இலக்கியங்கள் போகும். இப்போ இந்த நேரத்தில் நட்டாவுக்கு ஒரு சின்ன ஆஃபரையும் சொல்லிக்கிறேன். நீங்க யாராவது அறிவியல் நூல்களை மாணவர்களுக்கு எழுதினால் அல்லது யாருக்கு எழுதினாலும் உங்களுடைய அத்தனை பேருடைய புத்தகங்களையும் உடனடியாக அறிவியல் தமிழ் மன்றம் வாங்கி கொள்ளுன்ற ஒரு நல்ல செய்தியையும் நட்டாவுடைய எழுத்தாளர்களுக்கு இந்த நேரத்துல நான் சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆக்சுவலா யாருமே சிந்திக்க முடியாத, இல்ல ரொம்ப அடுத்த உயிரின்பால் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு வழி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதுதான், நாங்க அனாதை இல்லங்களுக்கு இல்ல ஒரு டீ கடை ஓரத்துல இப்படி எல்லா இடங்களையும் புத்தகங்களை வைக்கிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டீச்சர், மிகச்சிறந்த ஆசிரியர் தவிர வேற யாராலும் இதை சிந்திக்க முடியாது. அட் த சேம் டைம் நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரும்போது, ஒரு உலக தமிழ் மக்களுக்கான ஒரு அமைப்பா இந்த 1 ரூபாய் அறிவியல் மன்றம் இருக்கணும், அதுதான் அதை ஆரம்பிச்சதுக்கான ஒரு விஷயமா நீங்க பேசுறீங்க. எனக்கு அப்ப ஓடிட்டு இருந்தது என்னன்னா, இந்த உலக தமிழ் மக்கள்ல இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களும் அடங்குவார்கள் இல்லையா? இந்தியாவுல எல்லாமே மெய்நிகர்லயே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்தியாவுல வந்து இந்த மெய்நிகர் அப்படிங்கிற இடத்துக்கு கூட வர முடியாத நிறைய பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் உங்களோட நல்ல எண்ணங்கள் வந்து சேரணும், உங்களோட புத்தகங்கள் வந்து சேரணும். இது வந்து என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்க ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா, ஒரு ஆசிரியரா இன்னைக்கு வந்து ஜவ்வாது மலையில பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்காக பாடம் நடத்துறதே பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய போராட்டமா எடுத்து நாங்க நடத்துறோம். அந்த பிள்ளைங்க எப்படி நம்ம மெய்நிகர்ல வரணும்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நாம எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா கூட நெட்டு கிடைக்காது. இந்த மாதிரியான பிள்ளைகளையும் நீங்க வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு இந்த தமிழ் நானோல ஜூம்ல நடக்கிற அந்த உரைகள் மட்டும்தான் ஆன்லைன். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நுண் பயிலரங்கத்தை பிசிக்கலா மட்டும்தான் பண்றாங்க. பிசிக்கலா அனாதை, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், அனாதை இல்லத்துல இருந்து எங்களுக்கு கால் வருமா, எங்க கிட்ட வருது கால், சார் எங்க கிட்ட இத்தனை அனாதைகள் இருக்கிறாங்க, ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களேன்னு வரும். இப்படிதான் வரும் கால்ஸ். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு என்னமா வேணும்னு, எங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் வேணும் சார் எங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. சரி, எத்தனை பசங்க இருக்காங்க, நாங்க ஒரு 30 பேர் இருக்கோம் சார். சரி, 6 பேரா உட்கார வச்சு பயிலரங்கம் தனித்தனியா நடத்தி போட்டோ அனுப்புங்க, 150 ரூபாயா நீங்க கேட்கறத நான் கொடுத்துறேன், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு மாணவருக்கு ஃபீஸ் கட்ட முடியல,
எவ்வளவு ஃபீஸ் வேணும்? 1500 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியலன்னு. சரி, ரொம்ப சிம்பிள். ஒரு நுண்பயிலரங்கத்துக்கு 150 ரூபா தானே. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 7 பேரா உட்காந்து ஒரு 10 நுண்பயிலரங்கத்தை 10 டாபிக்ல ஒரே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்ய மாட்டோமா? எஜுகேஷன் நீ படிக்கிறதா. மறுபடியும் சொல்றேன், டைட்டில் வந்து நீ என்ன படிக்கிறியோ தான். மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நுண்பயிலரங்கம் மெடிக்கல் டாபிக் தான். என்கிட்ட வந்து ஒரு மருத்துவ மாணவன் நான் திருக்குறளில் பயிலரங்கம் செய்கிறேன் என்றால் நான் திட்டுவேன். உனக்கு முதல்ல மெடிக்கல படி, உன் ஃபீல்ட நீ படி, அதை நீ முதல்ல படி, அதுக்குதான் வந்திருக்க. சோ உன் நாலேஜ் நீ கெயின் பண்ணு. அந்தவும் தமிழ் தானே. அப்ப அவன் தமிழ்ல என்ன பண்றான்? என்ன சார் பேசுறதுமா? ரீனல் ஃபெயிலியர் பத்தி பேசும்பா. அவன் சொல்லுவான், எனக்கு ஒண்ணுமே தமிழ்ல எப்படி பேசுறதுன்னு. முட்டி மோது 2 நாள் போ, சுத்து, யாரையாவது கேளு, அப்புறமா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான். சார் நான் பேசுனேன் சார், எல்லாருக்கும் புரிஞ்சுது சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சோ மெடிக்கல் காலேஜஸ்ல மெடிக்கல்ல, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இன்ஜினியரிங்ல, ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு உங்க பாட புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு சொல்லுவோம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறியா, பிசிக்ஸ் புக் எடுத்து படி, அதுவும் நுண்பயிலரங்கம். நீங்கள் படிக்க 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 நாங்க 150 ரூபாய் கொடுப்போம். இப்போ முக்கியமான பாயிண்ட் நீங்க வந்து இப்போ நீங்க சொல்லலாம், இது எல்லாமே எப்படி எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதே, இவ்வளோ இடத்துல பண்றீங்க, எப்படி இது ஒரு உலகத்துக்கான ஒரு அமைப்பா இது எப்படி வரும்? தட் இஸ் த பிக் கொஸ்டின் இன் எவ்ரிபடிஸ் மைண்ட். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளான பதில்மா. ஒரு நாளைக்கு 1 ரூபாயை நான் வழங்குகிறேன்னா, நான் 365 ரூபாயை மன்றத்துக்கு கட்டுறேன்னா, நீங்க ஒரு 365 ரூபாய், நீங்க ஒரு மெம்பர், நீங்க ஒரு 365 ரூபாய் கட்டுறீங்க, 730 ரூபாய் வந்துருது. இப்ப மேடம் இருக்காங்க, அவங்களும் கட்டுறாங்க, ஒரு 1000 பிளஸ் வந்துருது. 3 பேருடைய மெம்பர்ஷிப்ல 1000 rupees has come. இதை நம்ம ஒரு வருஷத்துல முடிச்சிருவோம். ஏன்னா ஒரு வருஷம் ஆனவொடனே நான் மறுபடியும் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கொடுப்பேன். 1 ரூபாய்ங்கிறது ஒரு நாளைக்கு 1 ரூபாய். சோ ரெக்கரிங்கா கொடுக்குறப்போ இப்ப நினைச்சு பாருங்க, 1 லட்சம் பேர் மெம்பர் ஆகும் பொழுது இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்துடைய ஒரு வருடத்திற்கான வரவு 3.65 கோடி ரூபாயா இருக்கும். 3.65 crores. அப்போ 1 லட்சம் தமிழர்கள் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வழங்குவதாக. மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு நாளைக்கு 1 ரூபாய். யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு $5 ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு நல்ல டீசென்டான பிரேக்ஃபாஸ்ட். சரி, நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு பதிலா இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்துக்கு நான் ஒரு 365 கொடுத்துறேனே, கொடுத்துருவாங்களா? அப்படி 1 லட்சம் பேர் சேரும் பொழுது 3.5 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? எத்தனை லைப்ரரி எத்தனை இடத்துல உருவாக்கலாம், எவ்வளவு விஷயங்களை பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் சொல்லுவாங்கல்ல அரசு வேலை வாய்ப்பு திட்டம்னு, நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் திருக்குறளை சொல்லிக் கொடுக்க 150 ரூபாய் வருமானமாக நாம் தருகிறோம். we will take it as a revenue. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லுவோம். உனக்கு வேணுமா வருமானமா வச்சுக்கோ. நான் இந்த சாம்பார் கதை தான், உனக்கு சாம்பார் பண்ணணுமா, ஒரு நுண்பயிலரங்கம் பண்ணு. நீ கோழி வாங்கி நல்ல நான்வெஜ் சாப்பாடு பண்ணணுமா, 2 நுண்பயிலரங்கம் பண்ணு. உன் குடும்பத்தை நீயே வீட்டில இருந்தே வளர்த்துக்கொள். ஏன்னா எனக்கு வீட்டுல தமிழ் பேசுவதும் தமிழ் கற்றுக் கொடுப்பதும் நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது என்னன்னா, நிறைய பெண்கள் கிட்ட கேட்பேன், உங்க வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் அமர வைத்து திருக்குறள் கற்றுக் கொடுக்கலாமேன்னு. அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் நான் பண்ணதே இல்லை சாரும்பாங்க. சரி, பக்கத்து வீட்டு பிள்ளைய ஏன் அவங்க விட மாட்டாங்கன்னு, ஏன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, திருக்குறள் தான் கத்துக் கொடுக்குறேன், ஒரு லேடி தானே அதனால விட்டுருவாங்க, கூட்டுவான்னு. சார், நான் என் பிள்ளைங்களுக்கே உட்கார வச்சு கத்துக் கொடுத்தது இல்லை சார், உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். என் பிள்ளைங்களுக்கே நான் சொல்லி கொடுத்தது இல்லைன்னு. ஏமா இப்படி இருக்கீங்க, சொல்லி கொடுங்க. நீ உன் பிள்ளையும் 2 பிள்ளை 6 பேர் எனக்கு வேணும். சோ முதியவர்கள், ரிட்டையர் ஆனவங்க யாரு வேணாலும் நுண்பயிலரங்கம் செய்யலாம். சரி, இப்ப நான் நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன், 1 லட்சம் பேர் சேர்ந்தா 3.65 கோடி ரூபான்னு. அப்போ கொஞ்சம் லைட் எரியும் நிறைய பேருக்கு. இவன் என்னடா பேசுறான், 1 லட்சம் பேருனா 3.65 கோடினா, 2 லட்சம் பேருனா 7.3 கோடி, 3 லட்சம் பேருனா 10 கோடி. அப்போ தமிழ் சமூகத்துல இருக்கிறது மொத்தம் 10 கோடி தமிழர்கள். 3 லட்சம் பேர் 0.66%, நாட் ஈவன் 1%. 1 லட்சம் பேர், 1 லட்சம் தமிழ் என்பவன் 0.06%. அப்போ மொத்தமா அமெரிக்கால இருந்து ஒரு 10,000 பேர் இருந்தா போதும் மன்றத்துக்கு. அமெரிக்காவில 10,000 தமிழ், 10,001வது தமிழன் வந்தா வாழ்க வளமுடன் சென்று விடும் சொல்லலாம். அப்போ 1 லட்சம் பேரை தேர்ப்போ சிங்கப்பூர்ல ஒரு 5,000 பேர், மலேசியால ஒரு 4,000 பேரு, மொரிஷியஸ்ல ஒரு 2,000 பேரு, சவுதியில ஒரு 1000 பேரு, கத்தார்ல ஒரு 200 பேரு, ஒவ்வொரு 110 நாடுகளையும் 200, 300, 400ன்னு சேர்த்தோம் என்றாலே கனடால ஒரு பெரிய ஒரு 1000 பேரு, எல்லாரையும் சேர்த்தோம்னா 1 லட்சம் பேர் வந்துருவாங்க. 3.5 கோடி வரும். இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமானது ஊழல் வரும். தமிழ்ல இல்லாததா ஊழலா? தமிழும் ஊழலும் பிரிக்க முடியாததை ஆக்கிட்டாங்க ஒரு 50 வருஷத்துல. சோ இவ்வளவு பெரிய ஊழல் வருமே, 3.5 கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதற்குத்தான் நாங்கள் செய்துள்ள ஒரு ரொம்ப வித்தியாசம். நீங்க செம்மல் கிட்ட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, the first organization in the whole world, I can say it openly, the whole world,
to keep its expenses in creative common domain. ₹1 நான் உங்களுக்கு வழங்குகிறேன். 150 ரூபாய்க்கு ஒருத்தங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒரு அம்மா ஒருத்தங்க ஒரு சாம்பார் சாதம் வாங்கினாங்க 3 வருஷம் முன்னாடி. அந்த 150 ரூபாயை அவர்களுக்கு கொடுத்தேன்னு இந்த டாக்குமெண்ட்ல எழுதி வைத்து விடுவோம். எவ்ரிதிங் இஸ் ஓபன். சோ என்ன, இப்ப நீங்க பணம் கட்டுறீங்க, கட்டின உடனே உங்களுக்கு வந்து நாங்க எக்ஸல் ஷீட்ல போட்டுருவோம். நீங்கள் இந்த பெயர் இங்க கட்டணும், அது என்னமா ஆச்சுங்கிறதையும் போட்டுருவோம். இந்த 365ல 30 ரூபாய்க்கு புக் வாங்கணும், 150 ரூபாய்க்கு பயிலரங்கம் பண்ணணும்னு போட்டு 0 போட்டு கால்குலேஷனா இருக்கும், எக்ஸல் ஷீட்டா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம கொடுத்தோமே இவங்க என்ன பண்ணாங்க இந்த காசை அப்படின்னு. பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கும், டிரான்ஸ்பரண்டா. எவ்ரி எக்ஸ்பென்ஸ் வில் பி ரிட்டர்ன். இதற்கு பேர் தான் தமிழ் அறம். எங்க வெப்சைட்டே tamilaram.com. அறத்தோடு தமிழ் செய். நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழ் ஒரு அறம் சார்ந்த ஒரு மொழி. இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்ம உணர்வெல்லாம் இருக்கு, அறம் இல்லை. அறம் ஏன் இல்லாமல் போயினது? நீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பேச்சாளரை தமிழகத்திலிருந்து அழைத்து வந்து அவரிடம் 2 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டு, ஐயா நாங்க மேடையில நீங்க 2 லட்சம் வாங்குனீங்கன்னு சொல்லலாமான்னு கேட்டு பாருங்கள். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பிம்பம் சுக்கி ஊராக உடைந்து விடும். ஆக அப்பொழுது அங்க அறம் இல்லையே. நாங்க சொல்றோம்ல, நான் ₹1 வாங்கினேன், இந்த ₹1 இருக்கு. அந்த அறம் ஏன் வரவில்லை? இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப நீங்க எல்லாம் அவ்வளவு நல்லவங்களான்னு. நிச்சயமாக இல்லை. நான் ஒரு டாக்டர், நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம மெடிசன் எழுதி கொடுக்குறோம். சில பேருக்கு அந்த உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயமும் நமக்கும் இருக்கும். அப்போ தமிழ் என்று வரும் பொழுது அறத்தோடு இருங்கள். இவ்வளவுதான் நான் சொல்றது. பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி பணத்தெல்லாம் நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற சேவிங்ஸ் என்று சில பேர் கேட்பாங்க. உங்களுடைய சேலரி என்ன, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களான்னு. நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்லணும்? அறிவியல் தமிழ் மன்றத்துடைய கணக்குகளை வெளிப்படையாக வைக்கிறோம். தனி மனிதனுடைய வாழ்க்கையின் கணக்குகளை நாங்கள் கேட்கவில்லை. நான் கேட்பதெல்லாம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழ் அமைப்பும் தன்னுடைய வரவு செலவை வெளிப்படையாக வைத்ததென்றால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் அந்த இடம் வரும்போது எல்லாரும் மயங்குகிறார்கள்? எல்லா நாடுகளிலும் இதை நோக்குவதுதான் எங்களுடைய வேலை. சோ ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் என்பது தலைவர் இல்லாத கட்டமைப்பு. தன்னுடைய செலவுகளை கிரியேட்டிவ் காமன் டொமைன், கிரியேட்டிவ் காமன் டொமைன்ங்கிறது இன்னொரு விஷயம். நிறைய பேர் இதுலயும் வருவாங்க, நாங்களும் எங்களுடைய ஜெனரல் பாடி மீட்டிங்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம்னு. நான் ஜெனரல் பாடி மீட்டிங்கை பத்தி பேசவில்லை. எங்க சைட்டை உறுப்பினரே இல்லாதவரும் வரலாம், சைனாக்காரன் கூட வரலாம். வந்து என்னமோ பண்றாங்கன்றாங்களே, இவங்க என்ன செலவு பண்றாங்கன்னு அவங்களும் பார்க்கலாம். ஆக உலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கொடுத்தீர்கள், அது என்ன ஆவாக தமிழ் செய்தது அப்படின்னு. இதுல நாங்க நுணுக்கமா சொல்றது இன்னொரு பெரிய விஷயத்தை நாங்க இப்ப இல்ல, இன்னொரு 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் செய்ய போகிறோம். அப்பொழுதுதான் இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்க போகிறது. அது என்னன்னா, எங்களுடைய தமிழ் அறத்துடைய வெப்சைட்ல நல்ல எல்லாத்தையும் நாங்க கரெக்டா இப்ப நம்ம ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. நிறைய செலவுகளுக்கான ஆடிட்டிங், மல்டிபிள் லெவல்ஸ் ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கிரியேட்டிவ் காமன்ல வைக்கிறதுனால அதுல சின்ன சின்ன ₹1 50 பைசா கூட தப்பு வரக்கூடாதுன்னு நாங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் அமைப்புகளுக்கு பணம் கொடுக்கும் பொழுது அவர்களையும் நேர்மையாக இருங்கள் என்று சொல்லுங்கள் மக்களே என்று மக்களை நாங்கள் தூண்டுவோம், மக்களை நாங்கள் சிந்திக்க வைப்போம். அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது அறத்தோடு தமிழ் செய்பவன் மட்டுமே தமிழ் செய்ய வேண்டும். அறமற்ற தமிழ் செய்பவர்கள் தமிழை விட்டு நீங்கி செல்லட்டும். இதுதான் எங்களுடைய தமிழ் என்றாலும் அறம் என்றாலும் பிரிக்க முடியாதவை. அறத்தோடு நீங்கள் தமிழ் பணி செய்து வருவதற்கு எங்களுடைய பாராட்டுகள். இப்ப அதை ஒட்டிதான் நான் கேட்க போறேன். ஏன்னா உலக தமிழர்களுக்கான தரவுத்தளம் ஒண்ணு வச்சிருக்கீங்க, டேட்டாபேஸ் ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு நீங்க ஒண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? அதன் வழியாக நீங்க செய்து வரும் பணிகள் என்ன? இப்போ அது என்னன்னா ரொம்ப சிம்பிள்மா. நீங்களே யோசி பண்ணி பாருங்க. நம்ம வேர்ல்டு ஃபுல்லா தமிழர்கள்ல ஐடி டெக்னாலஜி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. சிலிகான் வேலி ஃபுல்லா தமிழர்கள் தான் இருக்காங்கன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் இன்டர்நெட்ல இருக்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். தமிழர்களுக்கு ஒரு எல்லோ பேஜஸ் இருக்கா? தமிழர்களுக்கு இல்ல. ஒண்ணு இல்லம்மா. நான் வந்து பிரான்ஸ் போறப்போ நான் இதுதான் பண்ணுவேன். பிரான்ஸ் நான் 9 முறை போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நேரா ஒவ்வொரு அமைப்புக்கு போவேன். அதுல செம்ம காமெடி என்ன நடக்கும்னா, நான் போவேன், நான் வந்து வள்ளலார் அமைப்புக்கு போவேன். போன உடனேயே அங்க ஒருத்தர்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி இந்த ஊர்ல எனக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா பாக்குறதுக்கு ஹார்ட் டாக்டர் தமிழர்கள் யார் இருக்காங்கன்னு கேட்பேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தலைவரை கேளுங்க, அவருக்கு தாங்க தெரியும். சரி, தலைவருக்கு போன் பண்ணுவேன். அவர் கேட்பாரு, ஏன் சார் உங்களுக்கு கேட்கிற கேள்வியே இல்லையா? வந்துதானே இறங்குனீங்க, இறங்குன உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா யாரு டாக்டர் தமிழ்னு சொல்றீங்களே, இருங்கன்னு சொல்லி போன்ல
நிமிஷம் அப்படியே தேடிட்டு இங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, இங்க இருந்து 100 கிலோமீட்டர்ல, அவரு தமிழ்நாட்டு சார்ந்தவர் தான் பாரு. நான் இப்ப கேட்பேன், இந்த டீட்டெயிலை ஏன் நீ எல்லாருக்கும் சொல்லலன்னு கேட்பேன். நான் தலைவர், எனக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் எதுக்கு சொல்றது, இதையும் சொல்லணும்னு, இதையும் சொல்லணுமா? அப்ப எனக்கு வந்த மாதிரி ஒவ்வொருவனுக்கும் ஒரு தேடுதல் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நான் அதே மாதிரி இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்பேன். நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறோம், நான் இப்போ சவுதி அரேபியால வேலை செய்யறேன். திடீர்னு நம்ம ஊர்ல செய்யாறுலையோ திண்டுக்கல்லையோ யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டருங்க யார் யார் தமிழர்கள் அப்படின்னு தெரிஞ்சு நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அதுவும் இல்லை. ஆக உலகம் முழுவதும் தமிழர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் எனக்கு இந்த தலைவர்கிட்ட கேட்டு வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஃப்ரம் தி லீடர். சோ நான் என்ன நினைச்சேன், கிரியேட்டிவ் காமன் டொமைன்ல தமிழனை தேடிக்கொள்வது. இப்ப நீங்க வீடு கட்டினீங்க, அமெரிக்கால இருக்கீங்கம்மா, உங்களுக்கு வந்து சேலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, வீடு கட்டணும். நீங்க என்ன நான் மனசுல நினைக்கிறீங்க, என்னால போயெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு நல்ல இன்ஜினியரை நான் தெரிவு செய்யணும் சேலத்துல. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், www.database.tamils வரணும், இந்தியாவை பிரஸ் பண்றீங்க, தமிழ்நாடு ஃபில்டர் போடுறீங்க, ஃபில்டர் போட்டு சேலம்னு போட்டு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னு போட்டீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஜினியர்கள் எல்லாம் வருவாங்க. அதுல ஒவ்வொருத்தர் ஒரு 5 பேர் வராங்கன்னா அவங்களுடைய விசிட்டிங் கார்டை ஓபன் பண்ணி, விர்ச்சுவல் விசிட்டிங் கார்டை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய வெப்சைட், அவங்க ஏற்கனவே பண்ண ஒர்க் எல்லாமே இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி பேச போறீங்க. நான் இந்த மாதிரி அமெரிக்கால இருக்கேன், எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு சேலத்துல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க போறீங்க. அவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்க போறாரு. இது நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இந்தியாவுக்கு போய் வீடு கட்டணும், நிறைய பேரை சந்திக்கணும், நமக்கு வர்ற டைமே 2 months 1 month. இதுல இவங்களை தேடுறதுலேயே பாதி நாள் போயிடும். ஸோ what I am saying is, உலகத்தில் எங்க இருப்பவர்களும் எங்க இருக்கும் தமிழர்களையும் ஒரு புரிந்து கொள்ள. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ உங்க நாட்டிலேயே அமெரிக்காவிலேயே எத்தனை தமிழர்கள் என்னென்ன ஃபீல்டுல, கார்டியாலஜில யார் இருக்கா, நியூராலஜில யார் இருக்கா, நெஃப்ராலஜில யார் இருக்கா, தெரிந்து கொள்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தேவைனாலே நீங்க டக்கு டக்குன்னு அடிச்சீங்கன்னா நீங்க இருக்கிற ப்ரொவின்ஸ்லயே ஒரு டாக்டர் இருப்பார். It is not under the hospitals, it is based on individuals. So அப்படி வரும்போது இப்ப நட்டாவையும் நம்ம வந்து உலக தமிழர்களுடைய தரவு களஞ்சியத்துல வைக்கிறோம். இதுல என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், நான் ஒரு குரூப் ஆஃப் எழுத்தாளர்களை சந்திக்கணும்னு நினைச்சாங்கன்னா நட்டாவுன்னு கிளிக் பண்ணா நீங்க எல்லாம் அதுல வருவீங்க. உங்க எல்லாரையும் அவங்க டைரக்டா தொடர்பு கொள்வாங்க, தொடர்பு கொண்டு உங்களோட அவங்க பேசலாம், உங்களை அவங்க அழைக்கலாம் அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு, நீங்க அவங்க நிகழ்வுகளுக்கு ஆன்லைன்ல. ஸோ தே வில் பி வெரி ஹாப்பி. நட்டாவுல இருந்து நார்த் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு எழுத்தாளர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஆன்லைன் வராங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு திருவருட்பாவில நல்லா பேசக்கூடிய ஒருத்தரை நம்ம கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க திருவருட்பாக்கு நாங்க தனி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம், திருவருட்பா ரிசர்ச் ஸ்காலர்ஸ், திருக்குறள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், திருமூலர் திருமந்திரம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் திருவருட்பால உண்மையா ஒர்க் பண்றாங்க, யாரு இதை தெரிவு செய்யறது எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க லிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அவங்கள, சார் எங்களுடைய நிகழ்வுக்கு நீங்க வர முடியுமா, நேர்ல வர்றதுனாலும் வரலாம், ஆன்லைன் வர்றதுனாலும் வரலாம். இப்படி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஏன் இதுவரை ஒரு தளம் இல்லை? தட் இஸ் a question. ஏன் யாரும் உருவாக்கல? உருவாக்கியிருக்காங்க. நான் இந்த தளத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் நிறைய தமிழ் தமிழ்ல முக்கியமாக இருக்கக்கூடியவர்களிடம் நான் போற போது இருக்கு, ஆனா அது எங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, மட்டும் இருக்கு. எங்க மெம்பர்ஸுக்கு நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். உங்க மெம்பர்ஸ் தமிழ் பேசுறாங்களா, வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசுறாங்களான்னு? தமிழ் தாங்க. ஆனா மத்தவங்க இங்க வரும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் போயிடும். அப்போ உன்னுடைய முக்கியத்துவம் போகும் என்றால் தமிழின் முக்கியத்துவத்தை பத்தி நீ கவலைப்படவில்லையே. அப்போ அதனாலதான் the database of Tamils is whole world ஒரே ஒரு வெப்சைட். இட் இஸ் a transparent வெப்சைட். சோ நீங்க யாரு என்ன உங்களுடைய ப்ரொஃபைல் என்னங்கிறது அங்க இருக்கும். உங்களை பார்த்து உங்களை ஸ்டடி பண்ணிட்டு உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஃப்ரீக்வன்சி பிடித்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு அருகில் வருவார்கள். So this is how it goes. சொல்லுங்க அடுத்த கொஸ்டின். ஐயா, தமிழ் இப்போ எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்குது. நீங்க வந்து அறம் பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம சார்ந்து அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழ் பணி செய்ய வருபவர்கள் வந்து அறம் சார்ந்து இருக்கட்டும், அவங்களுடைய தனி மனித வாழ்க்கை வந்து நமக்கு தேவையில்லாததுன்னு பேசுறீங்க. பட் அறம் நமக்கு தமிழ் நமக்கு சொல்லித்தர அறமே வாழ்க்கை நெறி தானே.
அப்போ அந்த அறம் சார்ந்து வாழ்பவர்களால் மட்டும்தான் தமிழ் பணியை கூட அறத்தோடு செய்ய முடியும். அதனால நம்ம வந்து இங்க தமிழையும் தமிழர்களையும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையினரையும் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது இல்ல. அந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வந்தது, அது எப்படி தமிழ் பணியை மட்டும் அறத்தோடு செஞ்சு தனி மனிதம் வாழ்க்கை நெறிமுறையில அறம் இல்லாமல் போய்விடுமா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம். சரிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், தமிழ் அறத்தை கற்றுக் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் வந்து தாய்மா. தாய்ங்கிறவ யார் தெரியுமா? நீங்க உங்க அம்மா கிட்ட போய் ஒரு பொய் சொல்றீங்கன்னா அவ கம்முன்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் தெரியாத மாதிரி இருப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க நான் ஏமாத்திட்டேன் எங்க அம்மாவை, நம்பிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் நம்ம பையன் தானே, சரி வா நாளைக்கு சரி பண்ணுவோம் அவனை அப்படிம்பாங்கல்ல. அந்த தாய்மா தமிழ். அப்போ நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஒரு உண்மையான ரியாலிட்டி. மறுபடியும் நான் பேர் சொல்ல முடியாது, கல்லூரியும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. நான் இந்த திட்டத்தை முதல்ல சொன்னும் போது ஒரு பையன் தான் பண்ணான். அவன் சொன்னான், சார் போட்டோ மட்டும் அனுப்பணுமா வீடியோ வேணுமா? போட்டோ மட்டும் தான் தம்பி, வீடியோ வேண்டாம் அப்படின்னு. சரி, ஒரு போட்டோவை அனுப்பிச்சான். போட்டோவை அனுப்பிட்டான். நானும் 150 ரூபா பணம், ஒரு 6 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவன் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பிச்சான். அனுப்பிட்டான். 150 ரூபா பணமும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சார் அப்படின்ட்டான். அப்புறம் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு 500, அப்போ 500வது நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு. இப்போ 640 500 நிகழ்ச்சி இருக்கு, அது எல்லாமே நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த PDF நான் அவனுக்கு அனுப்பி வச்சேன். அதை ஃபுல்லா பார்த்தான் போல இருக்கு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அவன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், கேன் ஐ ஸ்பீக் டு யூ? என்னன்னு கேட்டேன். சாரி டாக்டர், நான் ஏமாத்திட்டேன் உங்களை, நாங்க நிகழ்ச்சியே நடத்தல, நான் சும்மா இங்க ஒரு லூஸ் இருக்குது ஒருத்தர் இருக்கான் 150 ரூபா கொடுக்குறான்றான் போட்டோ அனுப்புனா, அதனால நான் சும்மா 6 பேர் உட்காந்து நான் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனேன் டாக்டர் அப்படின்னு. எனக்கு தெரியும் தம்பின்னு, எனக்கு தெரியும், பிரச்சனை இல்லை பரவாயில்ல. ஏன்னா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்றப்போ என்ன பேசுனீங்கன்னு வரணும், அதுல அவன் எம்டியா போட்டிருந்தான் என்ன பேசணும்னு. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், சார் நான் சின்சியரா மறுபடியும் ஒரு வாட்டி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி சின்சியரா மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனான். மறுபடியும் ஒரு 150 ரூபாய் நம்ம அனுப்பிச்சு வச்சோம். சோ அவன் அந்த 2வது வாட்டி வாங்கினப்போ அவன் ரொம்ப ஒரு மாதிரி சொன்னான், சார் சாரி சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏமாத்திட்டேன். நான் சொன்னேன், தப்பு இல்ல, 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வாங்கி கொண்டு தமிழை வளர்க்கிறேன்னு சொல்ற ஏமாற்றவர்கள் மட்டும் நீ 150 ரூபா தான் வாங்கியிருக்க, அதனால ஒன்னும் தப்பு இல்ல, அறத்தோடு இனிமேல் தமிழ் செய்யன்னு சொன்ன. அந்த பையன் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா, நீங்க ஏமாற்றினாலும் பெருசா எடுத்துட முடியாது, ஏமாற்றுபவர்களை திருத்தவும் முடியாது. ஆனா அவர்களுக்கே மனசு வந்து ஒரு இடத்துல புரிஞ்சுப்பாங்கம்மா. அப்படிதாம்மா தமிழ்ல. இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு பேச்சாளர் வந்து சொல்றாரு வச்சுக்கோங்க, காசு வாங்கிட்டு தான் மேடையில பேசுறாரு. ஆனா அவர் பேசும்பொழுது தமிழுக்காக நாம் உயிரையும் கொடுப்போம், தமிழுக்காக நாம் சொத்தையும் கொடுப்போம்னு பேசுறாரு. மக்கள் கைதட்டுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு. ஆக்சுவலா அவர் நல்லவர் இல்ல, காசு வாங்கிட்டு தான் பேசுறாரு. நல்லதான் ஆர்கனைசர்ஸ் உடைய முகத்தை நான் பார்ப்பேன் எப்பயுமே தமிழ் பேச்சாளர்கள் பேசுறப்போ. ஏன்னா அவன் தானே காசு கொடுத்துருக்கான். அவன் பேசல வந்து ரியாக்ஷனே இருக்காது. ஏன்டா டேய் நீ கூட வந்து பணம் வாங்கிட்டு இப்படி இருக்கீங்களேன்னு. அப்போ இப்படி பொய் சொல்லுபவர்களும் தமிழை வைத்து பிழைப்பாக பண்ணுபவர்களுக்கு நடுவுல இந்த 150 ரூபா கொடுக்கும் பொழுது ஏமாற்றட்டும் சரியாகட்டும், மாணவர்கள் எப்பயுமே கொஞ்சம் விளையாடுவாங்க நம்ம கிட்ட. அது எப்பயுமே அப்படி நடக்கிறது தான் செய்யும். அப்பா அம்மா கிட்டே பொய் சொல்றவங்க தான். ஆனால் கொஞ்ச நாள்ல மாறுவதையும் திருந்துவதையும் நான் பார்த்திருக்கேன். ஒரு தமிழாசிரியரே என்னை ஏமாத்தினாருமா, இதுல என்ன இவ்வளவு தமிழாசிரியர் ஒருத்தர் ஏமாத்திட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சொன்னேன், திருக்குறள் சொல்லி கொடுங்க சார் 150 ரூபா பணம் அனுப்புனாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் 2 நாள் ஒரு கொஞ்சம் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து, அனாதை இல்லத்துல பண்றது முதியோர் இல்லத்துல பண்றது எல்லாம் பார்த்துட்டு அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு பாருங்க, உங்களாலலாம் நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, தமிழகத்தின் யதார்த்த நிலையை நான் இப்ப சொல்றேன். அவர் சொன்னாரு, டாக்டர் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, நான் முதல்ல உங்களுக்கு திருக்குறள்னு சொல்லி அமிச்சேன்ல, அது ஆக்சுவலா என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டுல ஹிந்தி டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு வந்த பசங்க அப்படின்னு. நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்க மனைவி ஹிந்தி டியூஷன் எடுக்கிறாங்களான்னு. ஆமா சார், எனக்கு தமிழ் டியூஷன் நான் எடுக்கிறேன், ஹிந்தி டியூஷன் அவங்க எடுக்கிறாங்க. தமிழ் டியூஷன் யாரும் சேரல, ஹிந்தி டியூஷனுக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்திருக்காங்க, அதை வச்சு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் என் ஒய்ஃப் கிட்ட நான் கொஞ்சம் திருக்குறள் மாதிரி சொல்லி தர மாதிரி ஒரு போட்டோ மட்டும் கூட எடுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க கொடுத்தாங்க சார் அப்படின்னு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது அவரை என்னன்னு சொல்றது. ஒரு தமிழாசிரியரின் மனைவி ஹிந்தி சொல்லி தருகிறார், அதனை வைத்து ஒரு தமிழ் நிகழ்ச்சியாக இவரும் காட்டுகிறார். அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார். இன்னைக்கு அவருக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பர் ஆகிட்டாரு. இப்ப அவர் பண்றதே இல்லை நிகழ்ச்சி. நான் சொல்லுவேன், ஹிந்தி டியூஷனுக்கு வந்திருப்பாங்களே போட்டோ எடுங்கன்னு. டாக்டர் அப்படி சொல்லாருங்க, கஷ்டமா இருக்கு, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு. சோ இதுதான் இன்றைய தமிழ் சமூகத்தினுடைய யதார்த்த நிலை. தமிழை அற்ப விலைக்கு விற்க ஆசிரியர்களே வந்து தெளிவாகி விட்டார்கள்.
அப்போ அறம் வந்து தமிழ் சமூகத்துல எல்லா இடங்களையும் அறம் வந்து நீர்த்து போன ஒரு சூழல்ல சின்ன சின்ன லெவல்ல நம்ம அறத்தை பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அறத்தை பண்ணுவோம். சோ ஏமாற்றுபவன் ஃபர்ஸ்டே வரமாட்டாமா. இதுல ஒரு ஒரு லாஜிக்கான திங்கிங் பாருங்க. நான் பேசுற போல 150ன்னு சொல்றேன்ல சார், அப்புறம் பார்க்கலாம் சார், நல்லா இருங்க சார், வாழ்க வளமுடன், உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கீங்கன்னு சொல்றேன்னு போயிடுவாங்க. ஆனா அந்த 150 ரூபாய் என்னதான் சொல்றாங்கன்னு சந்தேகப்பட்டு வருபவர்கள் என்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஒருத்தங்க அமெரிக்காக்காரங்க தான் 25 வருஷம் மெம்பரா இருக்காங்க. அப்படியா? சிறப்பு. 25 வருஷம் 8,000 பிளஸ் பணம் கட்டி அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நான் இருக்கிறனோ இல்லையோ இந்த மன்றத்துக்கு தினமும் ₹1 என்னால வருது, அவ்வளவுதான். இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் மீ, இட் கோஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க 25 வருஷத்துக்கு உறுப்பினர். இப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பிஸியா இருக்கிறதுனால மன்றத்துடைய ஆக்டிவிட்டிஸ்ல இல்ல, அவங்க அப்படியே போயிட்டாங்க, பாக்குறது கூட இல்ல. பட் they have contributed. சோ இவங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு அப்படின்னா கவனிக்கிறாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்த ஒரு தமிழ் அமைப்பையும் இன்க்ளூடிங் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் நம்பாதீர்கள், எங்கள் மீது சந்தேகப்படுங்கள். ₹365 கட்டிட்டு எங்களை சந்தேகப்படுங்க, வாங்க நாங்க என்ன வந்து எங்களுடைய குரூப்ல பண்றோம், என்ன செலவுகள் இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்றோமா பாருங்கள், கேளுங்கள். அதுக்குதான் நான் ஓப்பனா வச்சிருக்கேன். சார் இங்க ₹100 மிஸ் ஆகுது சார், ஏன் மிஸ் ஆகுது சார், கேளுங்க. கேள்வி கேட்க 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 உங்களுக்கு உண்மை புரியும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னடா இது, ஒரு நாளைக்கு ₹1 கூட என் தாய்மொழிக்கு நான் வழங்கவில்லை என்றால் நான் என்ன மாதிரியான மனிதன் என்ற உங்களுக்கு ஒரு உள்ளுணர்ந்த ஒரு விஷயம் வரும். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிதான் ஆகணும், நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். மனவை முஸ்தபா ஐயா என்னுடைய தந்தை முதுமை அடைஞ்சு இறப்பை நெருங்குகின்ற காலம் வரும் பொழுது அவருடைய உயில் எங்களுக்கு படித்து காட்டப்பட்டது. ஏன்னா எங்க அண்ணன் அமெரிக்கால இருக்காரு, அவரும் வந்திருந்தாரு, எங்க அக்கா எல்லாரும் இருந்தாங்க. அப்பொழுது மனவி முஸ்தபாவுடைய உயிலை அவருடைய ஆடிட்டர் வந்து படிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது எங்க அப்பாவுடைய அழைப்புல தான் அவர் வந்தாரு. சோ வந்த உடனே நாங்க எங்களுக்கு புரியல, என்ன இருக்கு உங்களுக்கு, பெரிய சொத்தெல்லாம் இல்ல, நானகர்ல ஒரு வீடு இருக்கு, அவ்வளவுதான். அந்த உயிலை படிக்கும் பொழுது அவர் அதுல எழுதியிருக்காரு, என்னுடைய அது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். பிளஸ் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி பின்னாடி ஒரு ஃப்ளோர் இருக்கு. அவரு தன்னுடைய உயில்ல ஒரு பகுதி என் மகன், ஒரு பகுதி என் இன்னொரு மகன், ஒரு பகுதி என்னுடைய இன்னொரு மகள், இன்னொரு பகுதி தமிழுக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. கத்துல தமிழுக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாராவது சொத்து எழுதி வைப்பானா, அட்லீஸ்ட் ஒரு 5 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டை எழுதி வைக்கலாம், இருக்கிற ஒரு வீட்லயும் தமிழுக்கு சொத்து, அது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னதெல்லாம் இதுதான். என்னுடைய காலத்தில் நான் தமிழ் செய்கிறேன், உன்னையும் நான் தமிழ் வழியில் கொண்டு வருகிறேன். அப்படி நீ தமிழே பண்ண முடியல, உன் குடும்ப செலவுகளுக்காக நீ தமிழை விட்டு சென்று விட்டால் தமிழ் பணிகளுக்கு இந்த வாடகை, அந்த ஒரு போர்ஷன்ல இருந்து வாடகை மாசம் 10,000 ரூபாய், அதை இடிச்சுட்டு கட்டினா அது 20,000 ரூபாய் ஆயிரும். இப்போதைக்கு 10,000 ரூபாய் வருது. அந்த 10,000 ரூபாய் தமிழுக்கு சென்று சேரும். அப்போ இதுலதான் அப்போ தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை, ஏன்னா அவர் அம்மா தான் சொல்லுவாரு, அப்போ அவருக்கு வந்து ஸ்ட்ரோக், அப்பாவுக்கு இறக்குற காலத்துல பேச முடியாது. அப்ப நாங்க வந்து கேக்குறோம், இது வந்து இவரு சொத்து, இது என்ன தமிழ் யாருன்னு கேட்டோம். அப்ப எங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை அம்மா அப்படின்னு. நான் ஒன்னும் என்னை வந்து பையன் தான், பையன்னு சொல்ல முடியாது, பையான்னு சொல்லணும். திருப்பி போய் பக்கத்துல போய் என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, பையா, பொண்ணு, பையா, அம்மா. அப்போ தமிழை தன் தாயாக நினைத்து ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை தமிழுக்கு வழங்குகிறான் என்றால், நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு ₹1 கூட தமிழுக்கு வழங்க முடியவில்லை என்றால் வெட்கி தலைகுனிய வேண்டியது நாம் தானே. நாம டாக்ஸ் எவ்வளவு கட்டுறோம், நீங்க வந்து இன்டர்நெட்டுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், ஏன் தமிழ் டாக்ஸ் ஏன் நம்ம கட்டக்கூடாது? அப்ப திருப்பி அதே கேள்வி வரும், இந்த காசு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. ஓ, கிரியேட்டிவ் காமன் டொமைன். அப்ப நீங்க யாரு? தலைவர் இல்ல. அப்ப யார் முடிவெடுப்பா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ இதுதான் கல்லணை மாடல்மா. கல்லணை மாடல் ஒண்ணும் இல்ல, ஒரு ஏரியல் வியூல கல்லணைய பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் கட்டின கல்லணை. ஒரு மதகு தண்ணி வருது, தண்ணியை நிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் நீரை வழங்கி 2000 வருஷமா வழங்கிட்டு இருக்கு. கல்லணையுடைய மிகப்பெரிய விஷயமே அதனுடைய இன்டெகிரிட்டி தான், அந்த மதகுகள் தான். அந்த மதகுகள் 2000 வருஷம் ஆச்சு சார், லீக் ஆகும், அது தானா லீக் ஆகும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? தண்ணி வெளியில போயிடும். இன்று தமிழ் அமைப்புகள் கல்லணையாக இருக்க வேண்டும். வரக்கூடிய வரவு, நீங்க சொல்றீங்க ஒரு பொங்கல் விழா பண்ண போறோம்னு, எல்லாரும் மனம் உருகி பணம் கொடுக்கிறார்கள். அந்த பணத்தெல்லாம் ஒரு இடத்துல அசிமுலேட் பண்ணி அந்த மதகுகள் மாதிரி, அதுதான் எக்ஸ்பென்சஸ்.
அந்த மதகை திறந்து விடுறப்போ ஒரு பேச்சாளர் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டா, சார் இவ்வளவு பெரிய மதகை திறக்க முடியாது சார், இருங்க கேட்கிற மக்கள்கிட்ட. ஐயோ கேட்காதீங்க, அப்ப வேணாம் சார், சரி அப்ப நான் சும்மா வரேன். இதுதான், this is how the cycle goes. So இந்த மதகுகளை நீங்கள் அறத்தோடு செய்து விட்டீர்கள் என்றால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழ் அமைப்பும் செழிப்பாகிவிடும். அந்த we are not able to say the expenses. That is a problem. Why there is silence in expense? Why? That's the question. இப்ப வந்து எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர் ஒரு வினா உங்களை கேட்க சொல்லியிருக்காரு. அதை கேட்பதற்கான நேரம் இது. ஏன்னா நீங்க நிறைய கலை சொற்களை உருவாக்குறீங்க. மருத்துவ அகராதி எல்லாம் கூட உங்க மாணவர்களை வைத்து உருவாக்கி இருக்கீங்க. மிக பாராட்டத்தக்க பணி. இந்த மாதிரி உருவாக்குவதோடு நில்லாமல் அதை பரவலாக்குவதிலே உங்களுடைய முயற்சிகள் என்ன அப்படின்னு நடுவு அமைப்பை சேர்ந்த காங்கேயன் பசுபதி கேட்டிருக்காரு. வெரி குட், வெரி குட். That's a very nice question. நாங்க என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த சொல்றேன். நுண்பயிலரங்கங்கள் கலை சொற்களுக்காக அதுக்கு ஒரு சேர் இருக்கு. மனவே முஸ்தபா மருத்துவ கலைச்சொல் பத்தி பேசுவதற்கென ஒரு சேர் இருக்கு. ரொம்ப சிம்பிள். எங்களுடைய இப்ப நாங்க என்ன பண்றோம், அப்பா வந்து 10 லட்சம் கலை சொற்களை உருவாக்குனார். எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, OCR பண்ணி இருக்கு. இப்ப இந்த 10 லட்சம் கலை சொற்களை அவர் உருவாக்கி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. So most of the words need refinement. அதுக்கு இன்னொரு சொல்ல உருவாக்கணும். இல்ல அவர் சொன்ன அந்த சயின்ஸ் கான்செப்டே இப்ப கொஞ்சம் நிறைய ஸ்கியூடா இருக்கிறதுனால இன்னொரு ஒரு 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 கலைச்சொல் களஞ்சிய அகராதியை மிகப்பெரிய அளவுல உருவாக்குறோம். எப்படி பண்றோம்னா அறிஞர்களை வைத்து பண்ணவில்லை. doing it. ஒரு 10 இப்போ நான் மெடிக்கலுக்கு மட்டும் நான் சொல்றேன். மருத்துவத்துல பீடியாட்ரிக் சர்ஜரிக்கு தனியா புக் உருவாக்கிட்டு இருக்கோம். பீடியாட்ரிக் சர்ஜரி, ஒரு பீடியாட்ரிக் சர்ஜரிங்கிறது என்னன்னா பிறந்ததுல இருந்து 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய, ஒரு 15 வயசுன்னு கூட சொல்லிக்கலாம், அந்த பிள்ளையுடைய அறுவை சிகிச்சைக்கு இருக்கக்கூடிய அந்த பீடியாட்ரிக் சர்ஜனுக்கு தெரிய வேண்டிய கலை சொற்கள். தட் இஸ் த புக். அவ்வளவுதான். தட் புக்கை வந்து ஒரு நான் மெடிக்கலுக்கு தேவை கிடையாது, ஒரு ஜெனரல் பிசிஷியனுக்கு தேவை கிடையாது. பீடியாட்ரிக் சர்ஜனுக்கு என்ன தேவையோ அதுதான். 10 லட்சத்துல இருந்து அவனுக்கு தேவையான ஒரு 1000 சொல் அவன் ரெகுலரா யூஸ் பண்றது. குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல சில சொற்கள் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுட்டு அந்த சொற்களை உருவாக்கும் பணியை மருத்துவ மாணவர்களிடம் கொடுக்கிறோம். ஒரு வால்யூம்ல 200 சொல்லு தான் இருக்கும், 100 பக்கம் இருக்கும். இதுதான் டிசைன். எவ்ரிதிங் இஸ் வெல் ஃபார்முலேட்டட். 100 pages, 200 words. அப்ப 10 மாணவர்களை கூப்பிட்டு 20 வேர்டை ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் கொடுத்துருவோம். இந்தாப்பா புடி, சேகர் புடி, விமலா புடி, கிறிஸ்டோபர் புடி, 20 எல்லாம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பசங்க. 20 வேர்ட்ஸை கொடுத்துட்டு இந்த 20 வேர்ட்ஸுக்கு மனைவி முஸ்தபா என்ன சொன்னாருங்கிறதையும் சொல்லியாச்சு. நீ இதுல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுல ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாருனப்போ அந்த பையன் 20 வார்த்தையை மட்டும், we are just making it very simple. அப்ப அந்த பையனுக்கு 20 சொல்லு இருக்குன்னா அவன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறான் ஒரு பேப்பர்ல. அந்த ஒரு சொல்லுக்கு அவனுக்கு 7 ரூபாய் காசு தரும். சும்மா கிடையாது, 7 ரூபாய். ஒரு சொல்ல நீ வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடு, 7 ரூபாய். சோ 10 சொற்களுக்கு வந்து 70 ரூபாய், 20 சொற்களுக்கு 140 ரூபாய். அப்படி பாக்குறப்போ 140 ரூபாய் ஒரு பையனுக்கு. அது ஒரு ரென்யூமரேஷன். அது பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அது தேவைப்படும் இல்லையா, அதுக்காக. இப்ப என்ன நடக்கும்னா 20 அந்த 10 மாணவர்கள் 20 சொற்களை செஞ்சு திருப்பி கொண்டு வந்து முதல் வால்யூம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஜனவரி மந்த் 10 மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னொரு 10 மாணவர்கள், அடுத்த செட்ஸ் ஆஃப் 10 students are working on it. Second volume of pediatric surgery medical dictionary is getting evolved, 201 to 400 words. இப்போ நான் அதே மாதிரி அந்த மாணவர்கள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 20 சொல்ல எடுத்து நீ உன்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் உன் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு 7 பேரை உட்கார வச்சு தமிழர்கள் அவங்க கிட்ட அந்த சொற்களை இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கு ஒரு 150 ரூபாய் நுண் பயிலரங்கத்துல இருந்து. So what we are doing is, நீங்க இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை இது வரைக்கும் செய்தவர்கள் உருவாக்கி வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நாங்க பயன்பாட்டை யார் செய்கிறார்களோ அவர்களிடம் அதை கொடுக்கிறோம். The real person who is using it, we are giving to them. The end user. ஏன்னா மெடிக்கல் டெர்மினாலஜி வேர்ட்ஸை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பான், வேற யாரும் படிக்க மாட்டாங்க. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நம்ம எடுத்து கொடுக்குறோம், மாணவர்களுக்கு. அப்போ இன்ஜினியரிங் அதே மாதிரி பண்றோம். சோ ஒவ்வொரு துறையிலையும் கலைச்சொற்கள். அப்ப எத்தனை புக்கு நாங்க உருவாக்க போறோம் எங்களுக்கே தெரியல. 10 லட்சம் கலைச்சொற்களையும் 200 வார்த்தைகளாக கொண்டு வரும் பொழுது 1000, 2000, 10,000 புத்தகங்களும் வெளிவாகும். இதுக்கு ஒரு புக்குக்கு வந்து 5,000 rupees கார்பஸ் ஃபண்ட். இது நாங்க சொல்லும் போது எங்க குரூப்ல ஒரு வயசான ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. டாக்டர், நான் ஒரு புக்கை ஸ்பான்சர் பண்ணுவா அப்படின்னா, பண்ணுங்க, 5000 ரூபாய் ஆகும், கட்டிட்டாரு. இப்போ அவருடைய ஒரு தனி மனிதனுடைய 5000 ரூபாயுடைய அதுல இருக்குன்னா அதை ப்ரூஃப் பாக்குறதுக்கு, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா மாணவர்களுக்கு இப்ப நான் சொல்லிடுவேன் 20 பேர் 5000 ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க.
ஸோ 20 மாணவர்கள் 10 மாணவர்கள் 20 வேர்ட்ஸ்ல எடுத்து பண்றாங்க. ஸோ 5000 rupees பட்ஜெட், அதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு அலாட் பண்ணி இந்த 5000 rupees வச்சுக்கோ, எல்லாருக்கும் அதை கொடுத்து இஸ் டூயிங் இட். ஸோ மருத்துவ மாணவர்கள் மருத்துவ நூல்களை உருவாக்குவார்கள், பொறியியல் மாணவர்கள் பொறியியல் நூல்களை உருவாக்குவார்கள். இதுதான் அந்த புக்கையே நானோ டிசைன்ல மனவே முஸ்தபா உருவாக்கியது. மருத்துவத்துக்கு 1200 பக்கத்துல ஒரு பேர் அகராதி. நாங்க என்ன பண்றோம், அவ்வளவு பெரிய புக் எல்லாம் இன்னைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. சோ மேக் இட் இன்டு ஸ்மால் புக்ஸ் அண்ட் இன்டு மல்டிபிள் டொமைன்ஸ் அண்ட் ரீட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். சோ இதுதான் அதனுடைய ஆன்சர். இது எப்படி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் கொடுக்குறீங்களா நீங்க, இல்ல மாணவர்களோட நின்று போகுதா? The book is free, PDF is free. We never do anything. ஏன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 5000 தான், அதை வித்து காசு பாக்குறதுல அர்த்தமே கிடையாது. So we never sell any books. Most of the books of அறிவியல் தமிழ் மன்றம் are free. MBBS in தமிழ் ஒரு புக் வருது, அந்த MBBS in தமிழ் புக் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான், எதுவுமே ஃப்ரீ தான். ஆனா எங்க கிட்ட பணம் இல்ல, பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. சோ PDF கொடுத்து யார் வேணா வச்சுக்கலாம். சோ எங்களுடைய PDFs are always free, always. சோ இந்த PDFலாம் எப்படி அந்த டேட்டாபேஸ் ஆஃப் தமிழ்ஸ்ல இருக்கா, இல்ல எங்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் நீங்க? இப்போ அதெல்லாம் நாங்க வந்து appliedtamil.com அப்படின்ற ஒரு வெப்சைட்ல ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்றோம். சோ அதுல நாங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PDF அப்படியே இருக்கும். anyone can download it. அது மட்டும் இல்ல, ஜெனரலா வாட்ஸ்அப்ல குரூப்ல எல்லாத்துலயும் நாங்க போட்டு விட்டுருவோம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே. நீங்க எங்க வேணா வச்சு படிச்சுக்கோங்க. MBBS தமிழ்னு ஒரு புக் வந்துச்சு, அதுவும் மருத்துவ மாணவர்களும் டாக்டருங்களும் எழுதுனா MBBS தமிழ்ல கொண்டு வரதுக்கான பாடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் 24 சாப்டர்ஸோட. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ. யாராவது புக்கு கேட்டாங்கன்னா நாங்க இன்னமும், நீங்க இப்போ நடவுலே நீங்க கேட்குறீங்க இந்த புக்கு எங்களுக்கு நிறைய வேணும்னு, இந்தாங்க PDF நீங்களே பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல பிரிண்ட் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துருவோம். We give it. So no book is for money, it is for the people. நேரம் அதிகமாயிடுச்சு, நம்ம ஓரிரு வினாக்களோட முடிச்சுக்கலாம் மேடம். இப்ப நீங்க ஐயா, எனக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னு இவ்வளவு நேரம் நான் பேசுனதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அறிவியல் மூலமா தமிழை நீங்க வந்து உலகெங்கும் இருக்கிற எல்லார்கிட்டயுமே அதை வந்து பரவலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படி எடுத்துக்கலாமா? அறிவியலை விட தமிழுக்கு தான் நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து எல்லாரும் அறிவியல் மன்றம் சயின்ஸ், இப்ப நானுமே வந்து பாண்டிச்சேரி சயின்ஸ் பாரத்தோட EC மெம்பர் தான். அதுல எஜுகேஷன் விங்ல நான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நாங்கெல்லாம் இங்க வந்து சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து மாணவர்கள் மத்தியில வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோலா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே நாங்க மெய்நிகர்ல எதுவும் பண்றது இல்லை, பிள்ளைங்களுக்காக தான் எல்லாமே. நைட் ஸ்கை வாட்ச் பண்றது, ஒரு நேச்சர் வாக் போறது, பிளான்ட்ஸ் பத்தி சொல்லி தர்றது, பட்டர்ஃபிளை சொல்லி தர்றது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களா மாணவர்களுக்கு ஃபுல்லாவே வெறும் ஆசிரியர்கள் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மேக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்க நிறைய எக்ஸிபிட் எல்லாம் எப்படி பிள்ளைங்களை வந்து உருவாக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் உங்களுடைய அறிவியல் தமிழ் மன்றம் செய்கிறதா? நிச்சயமா. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, எனக்கு இப்பவே மனசுல வந்துருச்சு. we will go for a memorandum of understanding. we are ready to sign an MOU. சைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மாணவர்களை 7 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு புள்ள பேசும். எப்பயுமே ஸ்பீக்கர் ஒருத்தன் பேசணும், 6 பேர் கவனிக்கணும். இப்போ பிளானட் பத்தி, இப்போ ஜூபிட்டர் பத்தி ஒருத்தன் பேசட்டும், 6 பேர் உட்காந்து ஜூபிட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்ல முடிஞ்ச வரைக்கும் தமிழ், முடியலன்னா சில வார்த்தை இங்கிலீஷ். ஓகேவா? இந்த பேசி எனக்கு போட்டோ அனுப்புங்க, 150 ரூபாய் நுண்பையில இருங்கம்மா கொடுப்போம். அந்த 150 ரூபாய் எடுத்துட்டு அந்த 7 பேரும் அப்படியே போய் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு டீ சாப்பிட்டுட்டு, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு, ஒரு சின்ன காஃபி ஷாப்ல போயிட்டு they can have a nice evening time. So we are ready to do it. So இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க மன்றத்தோட நாங்க டை அப் பண்ணிடுறோம், போட்டோஸ் அனுப்புங்க. 7 பேரா படிங்க, மறுபடியும் கூட்டமா சேர்க்க கூடாது. 100 பேர் நாங்கள் அமர்ந்தோம், 100 பேர்னா நம்ம தூக்கம் தானமா வருது. 100 பேர் நான் அவர் பாடுக பேசிட்டு இருப்பாரு, நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும், கிளாஸ்லயே தூங்குறான். 6 பேர் 7 பேர் இருந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. 20 பசங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒருத்தர் லாஸ்ட் ரோல தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் அவனை போய் கொசு விரட்டுற மாதிரி அவனை போய் எழுப்பி விட்டுட்டு வந்து, அதுதான். அதனால சொல்றேன், we are ready to do it. எல்லாமே நானோ ஸ்கேல்ல பண்றீங்க இல்லையா சார்? எல்லாமே நானோ. சொல்லிடுறோமா, அடுத்த ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அறிவு தானம்னு ஒண்ணு பண்றோம். இது வந்து ரொம்ப 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 பாத் பிரேக்கிங்கான ஒரு விஷயம். அறிவு தானம்னா இப்போ அது எப்படின்னா, இது ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட், கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. பிலாந்திரோபிஸ்ட், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றாங்கல்ல, நான் அவங்களெல்லாம் போய் உட்காந்து நீங்க நல்லவங்க, என்னுடைய டிஸ்கஷனே இப்படிதான் இருக்கும், நீங்க ரொம்ப நல்லவங்களான்னு கேட்பேன். ஆமா நல்லவன். சரி, நீங்க ஒரு தமிழ் நிகழ்வை இலவசமா பண்ணி கொடுக்க முடியுமா, ஒரு ஒர்க் ஷாப்? ஐயோ எனக்கு டைம் இல்ல,
டைம் இல்லை. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அறிவு தான திட்டத்துல 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 ரூபாய் அறிவு தானம். அதாவது இதுக்குள்ள வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பன்ஸ் தான், அனாதைகள். அனாதைகள், கடுமையான சூழல்ல இருக்கக்கூடிய ஏழைகள், இவங்களுக்கு மட்டும்தான் அறிவு தானம் போகும் அந்த பணம். ஏன்னா இந்த இடத்துல நான் வள்ளலாருடைய சித்தாந்தத்துல ஆய்வு செய்த பொழுது எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். நம்மை நோக்கி ஒரு ஆடு மாடு வருகிறது என்றால் அதற்கு நாம் உணவை கொடுத்து அனுப்பி விடுகிறோம். நம்மை நோக்கி ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அவனுக்கும் நாம் உணவை கொடுத்து அனுப்பி விடுகிறோம். அப்ப ஆடு மாடு வருது, டெய்லி காலையில ஒரு ஆடு வருது, ஒரு மாடு வருது, மானு கத்துது, அதுக்கு நான் ஒரு சாப்பாடு போடுறேன், போயிருது. தினமும் காலையில ஒருத்தன் வந்து அம்மானு கத்துறான், நான் அவனுக்கு சாப்பாடு போடுறேன், போயிடுறேன். அப்ப ஆடு மாடும் மனிதனும் ஒன்றா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை கேவிட்டிஸ் இருக்கு? ஆடுக்கு வயிறு இருக்கு, மூளைன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன கொடுத்தாலும் திங்க் பண்ணாது. ஆனா மனுஷனுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு, வயிறுன்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணி இந்த ஸ்பேஸை ஏன்டா ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை சமூகத்துல நான் வச்சேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னாங்க. திருப்பி சொல்றேன், உன்னிடம் பணம் வேண்டும், உணவு வேண்டும்னு வர்றவனை கூப்பிட்டு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு புக் சாப்பாடை போடு. அப்ப அவங்க சொன்னாங்க இப்படிலாம் பண்ண முடியாது சார். அப்ப நான் சொன்ன வள்ளலார் என்ன செஞ்சாருன்னு போய் பாருங்கப்பா அப்படின்னு. வள்ளலார் 180 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தி இருக்கிறார். ஆமா, முதல்ல நடத்தினவர் அவர்தான். திருக்குறள் இன்னைக்கு எங்க வள்ளலார் சங்கங்கள் இன்னைக்கு திருக்குறள் வகுப்பு நடத்துதா, சாப்பாடு போடுதா? இல்ல, சாப்பாடு போடுறேன். It has become a beautiful thing. நான் என்ன சொல்றேன், வள்ளலார் சங்கங்களே உலகம் முழுக்க இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், நீங்க உணவை கொடுப்பதற்கு முன்பு திருவருட்பாவை சொல்லிக் கொடுங்க கொஞ்சம். அட்லீஸ்ட் எங்கேயாவது உட்கார வச்சு give knowledge, anything you want, you feel it is great. திருவருட்பாவை சொல்லிக் கொடுங்க. படிச்சாதானே சோறுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு காலையில மாணவர்களுக்கு நீ வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு போக முடியாது ஸ்டூடெண்ட். they have to attend the classes. காமராஜர் சொல்லுங்க. So what I'm saying is, மாணவர்களே வாங்க, ஐ மீன் தேவை உள்ளவர்களே, ஏழைகளே வாங்க, உட்காருங்க, சாப்பாடு கொடுக்குறோம். யுவர் ஃபுட் இஸ் தேர். பட் படி. நீ படிக்கலாம் முடியாது, நான் பேசுறேன் கேளு, 10 நிமிஷம் கேளு. கேட்டுட்டு இது இப்ப மேடம் சொன்னதே நான் சொல்றேன், ஜூபிட்டரை பத்தி நான் சொல்றேன். அவன் வந்து சாப்பாடு சார் சோறு கொடுப்பீங்கன்றான், நீங்க சந்திர மண்டலத்தை பத்தி பேசுறீங்கன்னு. சந்திர மண்டலத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் உனக்கு சோறு தரேன். சரிங்க சொல்லு, சாப்பாடு ஆறதுக்குள்ள நீ எதையாவது சொல்லுன்னு. அப்ப மண்டையில ஏதோ ஒண்ணு ஏறுதா? சோ இதுதான் அறிவு தான திட்டம். ஒருவன் அப்ப சொல்லுவேன், நீங்க டைம் இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட சரி ஒரு நாளைக்கு 10 ரூபா கொடுங்க. இது வரைக்கும் 5 பேர் கொடுக்குறாங்கம்மா. ஒருத்தர் 30 ரூபா தராரு, ஒருத்தர் கனடால இருக்கிற ஒருத்தர் 30 ரூபா தராரு, இன்னொருத்தர் 10 ரூபா தராரு, இன்னொருத்தர் ஒரு அம்மா ஒரு பிசினஸ் லேடி ஒருத்தவங்க 10 ரூபா தராங்க. எல்லாரும் தராங்க 10 ரூபான்னு. அப்ப இதெல்லாம் சேரும் பொழுது இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்களெல்லாம் காசு கட்ட சொல்றியே நீ என்னடா கொடுக்குறன்னு ஒரு கேள்வி வரும். நான் தினமும் 150 ரூபாய் இந்த திட்டத்துக்கு தரேன். அறிவுதான திட்டத்துக்கு ஒரு நாளும் 150 ரூபாயை நான் வழங்குகிறேன். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா தெரியுமா, இப்ப என்ன ஒரு பயங்கர காமெடினா, இந்த திட்டங்கள் வருது, அறிவுதான திட்டத்துல இருந்து சேரக்கூடிய தொகை இன்னைக்கு லெவல்ல 15,000 ரூபாய் இருக்குமா. ஒரு 100 பயிலரங்கம் செய்யலாம். ஆனா செய்யறதுக்கு யாரும் இல்லையே. வருவாங்கய்யா, நீங்க உங்களுடைய நோக்கங்கள் எல்லாத்தையும் போய் சேரும்போது மக்கள் வருவாங்க. அனாதை இல்லங்கள் வருகிறது. ஒருத்தர் வந்தாரு, அனாதை இல்லம் வச்சிருக்கிறேன், எங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுங்க. ஐயா உங்களுக்காக 15,000 ரூபாய் ரெடியா இருக்கு சார். உங்க மாணவர்களை 7 பேரை உட்கார வச்சு சின்னதா அவங்க பாடத்தை எடுத்து படிக்கிற மாதிரி அந்த சொல்லுங்க சார்னு. சார் அதெல்லாம் ஒத்து வராது, நீங்க வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாம்பார் சாதம் இதுக்கு 5,000 அரிசி வாங்கி கொடுங்க சார். இதெல்லாம் விடுங்க, மண்டையில இருக்கிற இடத்துக்கு ஒரு வேலையை நான் சொல்றேன். நீங்க வெறும் வயிற்ற பத்தியே பேசுறீங்களேன்னு. சார் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியல சார், அதெல்லாம் வேணாம் சார் ஓடிடுறாங்க. எத்தனையோ அனாதை இல்லங்களை நடத்துபவர்கள் வந்து எங்கள் திட்டத்தில் பணம் இருப்பதை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். நாங்களும் கொடுக்கறதா வச்சிருக்கோம். அது அனாதைகளுக்குன்னு இருக்கிற பணம், அது மெயின் அக்கௌண்ட்ல போகாது. தனி அக்கௌண்ட் 15,000 இஸ் செப்பரேட் அக்கௌண்ட். 100 பயிலரங்கம் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துலதான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப அவங்ககிட்ட நம்ம இது செய்யற போது ஒரு முதியோர் எல்லாம் ஒண்ணு வந்துச்சு தென்காசியில. இப்பவும் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ நிகழ்ச்சி நடத்துவாங்கம்மா. அவங்களுக்கு பணம் வேணும். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு மொத்தம் ஒரு 25 பேர் இருக்காங்க வயசானவங்க. அது நடத்துறவங்க 6 பேரு 7. இதுதான் டிசைன் ஆஃப் நானோ ஒர்க் ஷாப். 7 பேர் 7 மொத்தம் அப்படி 4 7 உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்து எனக்கு போட்டோ அனுப்புவாங்க. 600 ரூபாய்க்கு 10 கிலோ அரிசி, புழுங்கல் அரிசி அனுப்பிச்சு வைப்போம். நேரம் அரிசி வரும். இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துவாங்க, நாளை காலையில அரிசி வந்துடும். சார் அரிசி வேணும் சார், நிகழ்ச்சி நடத்து. அவங்க பண்றாங்க.
பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. இதுல இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். என்னன்னா, நீங்க யாராவது ஒரு 6 பிள்ளைகளுக்கு உங்க வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்து எனக்கு போட்டோ அனுப்புங்க, அறிவு தான திட்டம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த ஏழைகளுக்கு நான் பணம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லும் போது நீங்கள் பயிலரங்கம் செய்தால் இவர்களுக்கு போய் கிடைக்கும், ஏழைகளுக்கு கிடைக்கும். சோ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்றவன்னா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன், டெய்லி 10 ரூபா கொடு, ஐயோ என்கிட்ட பணம் இல்ல. சரி உழைப்ப கொடு, ஐயோ என்கிட்ட உழைப்பு இல்ல. தமிழுக்காக உழைப்பையும் கொடுக்க மாட்டேன், பணத்தையும் கொடுக்க மாட்டேன், நான் நல்லவன், தமிழ் பிடிக்கும் என்ற இந்த ஒரு பொய்மையை என்னிடம் வந்து பூசிக்கொண்டு நிற்காதே, என் முன் நிற்காதே. அதனால தான் என்கிட்ட வர பைபிள் வாங்குங்க. ஏன்னா நான் கேட்பேன், தமிழ் பிடிக்கும்ல, போய் தமிழ்ல நிகழ்ச்சி பண்ண முடியாது சார். சரி 10 ரூபா கொடு, முடியாது சார். சரி 1 ரூபா கொடு, முடியாது சார். ஆனா எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா, போயிட்டு நீ என்னவா நல்ல. இந்த பொய்மை எல்லாரும் இன்னைக்கு பூசிக்கிறாங்கம்மா. ஒரு பெரிய டப்பா ஃபுல்லா இந்த ஒரு பொய்மையை எடுத்து வச்சு எனக்கு தமிழ் பிடிக்கும், எனக்கு தமிழ் பிடிக்கும். என்னடா தமிழ் பணி பண்றீங்கன்னு கேட்டா, நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவேன், திருக்குறள் மெசேஜ் வந்தா நான் அனுப்பி வைப்பேன். இதுதான் தமிழ் பணியா? என்ன செய்யறது மக்களை? நீங்க வந்து உங்களுடைய அணுகுமுறை சிறப்பானது. செவிக்கு உணவு இல்லாத பொழுது செய்து வயிற்றுக்கும் ஈயப்படும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால வெறும் வயிற்று உணவு மட்டும் போதாது, மக்களுக்கு வந்து செவிக்கும் உணவு தர வேண்டும். அவங்களால ஏதாவது நிகழ்ச்சி செய்ய முடியும்னா அவங்களும் தங்களால் இயன்றதை செய்துவிட்டு பணம் பெற்றுக் கொள்வதுதான் முறை. இல்லைன்னா அது ஒரு இரவல் ஆயிடும், அது வந்து யாசித்து பெறுவது போல ஆகிவிடும், அது சிறப்பாகாது. தமிழ் மக்களுக்கு அது அழகில்லை. நல்ல நோக்கத்தோடு தான் உங்களுடைய பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நீங்க முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையிலே நான் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய நடவு அமைப்பு இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதனால் நடவு அமைப்பினுடைய அறிவியல் மன்ற பணிகளிலே பங்கேற்கவும் தங்களுடைய திறமைகளை பெறுவதற்கும் வாய்ப்பினை பெறுகிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆக இந்த அளவிலே நம்முடைய நேர்காணலை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய ஓப்பனான வேண்டுகோள் என்னவென்றால், நிறைய குட்டி குட்டி புக் எழுதுங்க, குட்டி குட்டி புக் எழுதுங்க. நீங்க எழுத்தாளர்களா இருக்கிற போது நானும் ஒரு எழுத்தாளன் தான், நான் நிறைய புக் எழுதுவேன், குட்டி குட்டி புக்கா தான் எழுதுவேன். நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி தெரியும். நீங்க பேச பேச கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் அதை ப்ரூஃப் ரீட் மட்டும் பண்ணணும். நிறைய அறிவியல் நூல்களை, அது கதையா இருந்தாலும் அறிவியல் கதையை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், வெறும் கதையை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அறிவியல் கதை, அறிவியல் கவிதைகள், அது ஒரு பெரிய டொமைன் அது உருவாகணும். அறிவியல் நூல்கள், வாழ்வியல் நூல்கள், சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நூல்கள், மனிதனை மேம்படுத்துகின்ற புத்தகங்களை எழுதுங்கள். நீங்கள் எழுதுகின்ற அத்தனை புத்தகங்களையும் நாங்க இப்போ ஒரு 25 காப்பின்னு வாங்குவோம். 100 ரூபாய் விலை வைங்க, ரொம்ப விலை வைக்காதீங்க. 100 ரூபாய் விலை வச்சீங்கன்னா நடவு உடைய எழுத்தாளர்களுடைய அத்தனை புத்தகங்களையும் தமிழகத்தில் உள்ள அத்தனை இந்த நுண் லைப்ரரிக்கும் நாங்கள் வாங்குவோம் என்ற உறுதிமொழியை இப்பொழுதே நாங்கள் வழங்குகிறோம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் வண்டர்ஃபுல் தாட்ஸ் யூ ஷேர்ட் வித் அஸ் சார். அதனால நடவு அமைப்பின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேர்காணலிலே என்னோடு இணைந்து மிக அருமையான, நெஞ்சை தொடுகின்ற, சிந்திக்க வைக்கின்ற பல வினாக்களை எல்லாம் எழுப்பிய பச்சையம்மாள் மேடத்திற்கும் நடவு அமைப்பின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை கண்டுகளித்த தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. Sudarshan sir, thank you very much for making the opportunity. இல்ல சிறப்பு மகிழ்ச்சி.